ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நேற்று நைட்லாம் நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் தெரியுமா, 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் தெரியுமா, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் தெரியுமா. 11:30 மணிக்கு இன்ஸ்டாவில் 11:30 மணிக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஹலோ நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ வரும் வீடியோ அப்படின்னாங்க. காலையில் 8 மணிக்கு 4 கால். இது 8 மணிக்கா? ஆமாயா, 7:56 8 நான் 8 மணிக்கு எந்திரிக்கணும்னு பார்த்தேன்னா 7:45 எனக்கு கால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்கள்ட்ட பேசல, என்ன சொல்றது இப்போ நான் அவங்க கிட்ட சம கோவத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை ஆக்சுவலாக சொன்னது தான். ஆமாம், இன்டர்நெட்டோட அந்த பிரச்சனை, அதனால தான் வீடியோ வந்து போட முடியல. ஆமாம், அதுதான் ஒரு ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக தான் காலையில் ஒரு வீடியோ போட்டு இப்போ நைட்டு ஒரு வீடியோ போட போகிறோம். அதனால வந்து குடும்பங்கள் இதை தாழ்விடம் ஏற்றுக்கொண்டு நேற்று பேச இதை அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டு பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லுவோம். குமுத ஹாப்பி என்னாச்சு, அவ்வளோதான். இவர் கேப்டன் அவர்களோட பிறந்த நாள் அவங்களுடைய கணக்குப்படி வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தேமுதிகவின் சார்பாக. இப்போ இன்னைக்கு தேதிக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு கிரேஸ் இருக்கோ, அப்போ அவரு வரும்போது அப்படி ஒரு கிரேஸ் வந்து இருந்துச்சு. அது யங்ஸ்டர்ஸ்டையும் இருந்துச்சு, ஜென்ரல் ஆடியன்ஸ்டையும் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அப்போ இருந்த 2 தலைவர்கள், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு சொல்லி 2 மாபெரும் தலைவர்கள் இருந்ததுனால அவரால் அதை தாண்டி ஷைன் பண்ண முடியலை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. 2வது, இந்த மாதிரி ஆடியன்ஸ் அவருக்கு இல்லை, இந்த யங் ஆடியன்ஸ் இருக்காங்களே அது அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 2வது, யங் லீடர்ஸ் அவர்கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவரே யங் கிடையாது, அவரே கொஞ்சம் ஏஜ்டு அப்படின்ற முன்னாடி உள்ள அந்த மாதிரி. ஆனா ஒரு பரபரப்பா 2 மாபெரும் தலைவர்கள் இருக்கும் போதே அரசியலுக்கு வரணும்னு வந்த ஒரு நபர். அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரியே அவர் 2 பேருக்கும் எதிராக நின்று ஒரு 3வது ஒரு பெரிய கட்சியா வந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு ஆளுங்கட்சி இதாகவும் எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறமும் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய இது வந்து காணாம போச்சு. கேப்டன் அவர்களுடைய உடல்நிலை வந்து ஒரு காரணமா, பெரிய ஒரு காரணமா வந்து போச்சு. அப்புறம் அவங்களுடைய உட்கட்சியிலேயே நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வந்து அதிமுக பக்கம் போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிட்டார். ஆனா என்ன நடந்தாலும் கேப்டன் அவர்களுடைய அந்த தனித்துவம்ன்றது ஒரு இதுதான். அது ஒரு வகையான ஒரு, அது சொல்ல முடியாது, அது வந்து டெஸ்கிரைப் பண்ண முடியாது. நல்ல ஒரு ஆளுமையான நபர் அவர். இதில் மட்டும் இல்லை, திரைத்துறையிலையும் சரி, அவர் அந்த நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தப்பவும் சரி, அந்த கடனை அடைச்சி மிச்சம் அதில் இது வருவாய் இருக்கிற அளவுக்கு அங்கே வந்து வச்சுட்டு வந்த அளவுக்கு அவருடைய ஆளுமை வந்து பெரிய ஆளுமை. அதனால அவருடைய இன்றைய இந்த பிறந்த தினத்தில் அவரை வந்து நம்ம வந்து நினைத்து அவரை பற்றி நினைக்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அவருடைய மறைவுன்றது எல்லாருக்கும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அரசியலையுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அவருடைய பிறந்த தினத்தில் அவர் இன்னைக்கு நினைச்சு பேசுறதுல ரொம்ப ரெட்ரோலுக்ஸின் சார்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்ல கேப்டன்னாலே. ஆமாம், எல்லாரும் அந்த பழைய பன்னீர்செல்வம்லாம் பார்த்தா எல்லாருக்கும் டேன் அப்படின்னோடனே நரம்பு வந்து புடைக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் கேப்டன் ஃபேன்ஸுக்கெல்லாம் கேட்கவே வேணாம். அதே மாதிரி நிறைய படம், வல்லரசு, வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள், அப்புறம் வானத்தை போல மாதிரியான நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே அவர் வந்து அவருடைய இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி அவரோட டான்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்களோட வித்தியாசமா இருக்கும். இவர் இப்படி ஆடுவார் அப்படி ஆடலாம் சொல்ற வேற மாதிரி இருக்கும். அது இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா, தவசியா? அதுல தானே அது தந்தன அது நல்லா இருக்குங்க, சௌந்தர்யா கூட இருக்கு, நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டுன்னு இவங்க பானுப்பிரியா கூட ஒரு டான்ஸ் ஆடி, அது வேற அந்த பாட்டுன்னு நினைச்சேன். அது வேற, பயங்கரமா ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு, டிஸ்கோ டான்ஸ் மாதிரிலாம் ஒன்று ஆடி இருப்பாரு, அது பயங்கரமா இருக்கும். ஆனா இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தன தை மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன் சொல்ற இல்ல, நல்லா இருக்குங்க, டான்ஸ் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்கும். அவங்க பேரே வந்து நல்லா, 2 படம் நடிச்சாங்க, சொக்கத்தங்கம், தவசி, 2 படத்துலயுமே நல்லா இருக்கும். அவங்களுடைய பேர் வந்து நல்லா இருக்கும். காமெடியும் அவர்கிட்ட வந்து இயல்பா இருக்கும். தவசி படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலுக்கும் அவருக்கும் சேர்ந்து நல்லா இருக்கும், அந்த காம்போ நல்லா இருக்கும். அது வந்து என்ன கிரகமோ கடைசி அது வேற மாதிரி மாறி போச்சு. ஆமா, நல்ல ஒரு மனிதர். ஓகே, போலாங்களா? மணி 7:30 ஆக போகுது. ஏங்க, ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இல்லையா, ஒரு நேரங்காலம் இல்லையா? நாளைக்கு லீவு தான், அதுக்கோசம் மறுநாள் ஏதாவது திருப்பி ஓப்பன் பண்ணுங்க சட்டமன்றத்தை. இன்னமும் இன்னைக்கு தான் கடைசி நாள் மாதிரி 7:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு
நீங்க வந்து துள்ளி குதிக்கிற வந்து மானா இருக்கலாம், இந்த கட்டுக்கடங்காத காளையா இருக்கலாம். நாங்க அப்படிலாம் அதுக்கு ஒரு கிடையாது. மூக்கணாங்கயிறு போட்டு தானே ஆகணும். என்னதான் நீங்க மாடா இருந்தாலும் அதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடணுமா இல்லையா? அந்த மாதிரி போடாம 4 மணிக்கெல்லாம் எங்களாம் விட்டுருவாங்க. அம்மா ஆட்சி பண்ணும்போது கூட எங்களை 4 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. அம்மையார் ஆட்சி காலத்துல கூட நாங்க 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவோம். இல்லைன்னா கூட எதனா ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அப்படியே போறோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. நாளைக்கு லீவுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வச்சு ஃபுல்லா வச்சு வந்து இல்ல இது எங்கன்னா விட்டுரு பாருங்க. சபாநாயகருக்கு ஒரு இந்த மனசாட்சி இருந்திருக்கும். இவர் என்னைக்கு எந்திரிச்சு அந்த தேனிக்காரர் எந்திரிச்சு நாங்களாம் சுகர் பேஷண்ட்னு சொன்னாரோ, ஏன் அப்ப நான் இருக்காதா, எனக்கு இருக்காதா, எனக்கு வயசாகலையா, உட்காருங்க அப்படின்ற அப்ப உட்கார வைக்க கடுப்பானவர் தான். ஏ உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தின் மீதான மானிய கோரிக்கை எல்லாம் நடக்குது. நமக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சதே கிடையாதா? காலைல 9 மணிக்கு வருவாங்க, 10:30 மணிக்கு ஒரு சண்டையை போடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான், நாங்க வெளிநடப்பு பண்றோம், நாங்க வெளியே போறோம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி எந்திரிச்சு வெளியே போயிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் பண்ண முடியல, லைவ்ல பாக்குறாங்க. இப்ப நீ எதுக்கு வெளியே போன, உனக்கு என்ன யார் இப்ப வெளியே போக சொன்னான்னு கேட்பாங்கல்ல, மக்கள் பாக்குறாங்கல்ல. இப்ப ஆளுங்கட்சி உட்கார்ந்து இருக்கு, ஆளுங்கட்சிக்கு தான் வேலை இருக்கு, உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நீ போய் என்ன பண்ண போற, கேள்வி கேட்கணும்ல. அதுதான் சொல்றேன், நீ எங்க போன, உன்னை எவன் போக சொன்னா அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அதுக்கு பயந்துகிட்டே இப்ப என்ன பண்றது, இவங்க வேற லைவையும் போடுறாங்க, அதை கட் பண்ணி ரீல்ஸாவும் போடுறானுங்க, இல்லைன்னாலும் கேள்வி கேட்பாங்க. இப்ப என்ன பண்றது, வேற வழியே இல்லை, உட்கார்ந்தவனும் படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரிதான். ஏன் எங்க மனசாட்சியோட நடந்துக்குங்க. மணி என்னங்க ஆகுது, 4:30 மணிக்கெல்லாம் நாங்க எஸ்கேப் ஆயிடுவோங்க. எங்களை இதுல சந்திரமுகில சொல்ற மாதிரி 4-4:30 கோபால் எஸ்கேப் ஆயிடுவான்ற மாதிரி அந்த மாதிரி 7 மணி ஆகுது உட்கார வச்சுட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறீங்களே, என்ன நல்லா இருப்பீங்களா நீங்க? இடையில ஸ்நாக்ஸ் டைம் கொடுக்குறோம்ல. மணிதா என்ன பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீனு? என்ன சார் பண்றீங்க? பசிக்குதுங்க, கொஞ்சம் பக்கோடா சாப்பிட்றேன். அதுக்கு மேல இந்த இஸ்லாமியர்கள் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிட்ட அதிமுகல இருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு அதுக்கு தான் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு சட்டசபைக்கு தான் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஏதோ எடப்பாடிக்கு எலிவேஷன் கொடுக்கறதுக்காக வரேன், மின்னலை முழுங்கினவரு, மின்சாரத்தை கொப்பளிக்கிறவருன்னு ஏதோ ஒன்று சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். என்னை அதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி போய் ஏதாவது எழுதி கொடுப்பா, எடப்பாடிக்கு எலிவேஷன் கொடுக்காங்க யாரும் கிடையாது, அவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, நீ போய் ஏதாவது எலிவேஷன் கொடுங்க அவரை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் பெரும் பஞ்சாயத்தா வந்து போயிட்டு இருக்கு. காலையிலே ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க. எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, எங்க கட்சியில இருந்து பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போனது. அதுல இருந்து எங்க அதெல்லாம் பேசியாச்சுல, அதெல்லாம் அது இருக்கட்டுங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிருக்கும்போது, ஏன் இப்ப நான் நிக்க கூடாதா, ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்னு கேட்டாரு, நான் உங்க கட்சி எங்களால விலைக்கு வாங்க முடியாதா? முடியாது. எப்படி முடியும்? எங்க ஆளுங்கட்சிங்க வாங்கிட்டோமே, எங்க வாங்க, எடப்பாடி தொகுதியிலேயே வாங்கணும்ல. அது உங்ககிட்ட வந்தவங்க, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்தவர் அவரு. அவரை விலைக்கு வாங்குறதுல பிரயோஜனமே கிடையாது. எந்த பிரயோஜனம் இல்லைன்றது யாருக்கும் தெரியும். அதனால யாருன்னு கூட யாருக்கும் தெரியாதுங்க. எடப்பாடிக்கே தெரியாதுங்க இன்னாருதான்றது. அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்தாரு. ஹலோ, நாங்க அப்படிலாம் வந்து வாங்கல, அவரோட மனு கொண்டு போய் கொடுத்தா அது செல்லாம போயிருச்சு, அதுக்கப்புறம் தான் அவர் இங்க வந்தாரு. அப்ப எழுதும்போது அவர் என்ன நினைச்சிட்டாரு, 2011 காலகட்ட தேமுதிக நினைச்சிட்டாரு, எங்களால வாங்க முடியாதுன்னா அதெல்லாம் ஒரு காலம். அவங்க இருந்தாங்க, நீங்க வாங்குனீங்க, அவங்க வாங்கி உள்ள போட்டுக்கிட்டீங்கன்றதெல்லாம் வேற. இப்ப முடியுமா? முடியல. இப்ப உங்ககிட்ட இருந்தா நம்ம போயிட்டு இருக்காங்க. அது நீங்க போய் உங்க கட்சியில பேசணும். இந்த கட்சியில பேசினா அதுக்குதான் இன்னைக்கு என்ன சொன்னாரு, போட்டுறதுக்குரிய பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு, ஆசான் என்ன சொன்னாரு, உங்க கட்சியில இல்ல, மகிழ்ச்சியா இல்ல, அதனாலதான் எங்க கட்சிக்கு வராங்க, இதுல எங்க தப்பு என்ன இருக்குன்னு அவரு கேக்குறாரு. நியாயம் தானே? நீங்க போய் கேட்க வேண்டியது உங்க ஆளுங்க கிட்ட, ஏன்பா இந்த மாதிரி போறீங்க, பர்சன்டேஜ் அதிகமா தரம்பா, இங்கே இருங்கப்பா நீங்க சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு தப்பு தானே அது? அதுதான் அவரு சொல்றாரு. உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்க எப்படி மைக் ஆஃப் பண்ணுவீங்க? ஏன் மைக் ஆஃப் பண்ண கூடாதா? கூடாது. ஆனாலப்பட்ட எதிர்கட்சிக்கே மைக் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன துக்கடா சாலா, வெளியே போ முதல்ல. அதுக்குதான் இவரு சபாநாயகர் என்ன எதுக்கு டென்ஷன் ஆகுற, ஏன் கத்துற, உட்கார முடியாது, கார விருப்பம் தான் உட்கார, இளைஞ்சு வெளியே போயிடு, தான் மரியாதை, உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. அதுக்கப்புறம் கபலீகரம் பண்ணது இவரு பூண்டியார். கரெக்டா சொல்லுங்க, ஏதாவது தப்பாயிட போகுது. அவர் தாங்க வந்துட்டு சுகர் பேஷண்ட் இதா அந்த மீம் வேற போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் பெரிய போயிட்டேன், அது இல்ல
அவன் பேசிட்டு போயிட்டான். ஆனா நீ கை நடிக்கிட்டே இருக்கு பாத்தியா? சுகர் பேஷண்டா நானு. என்ன 7:30 மணிக்கு உட்கார வச்சு வெடிப்பேத்திட்டு இருக்கீங்க. எப்ப அந்த கையை பிடி யாரா டேபிள்ல வைங்க பாக்க கொஞ்ச நேரம். யாராரு அங்க இருந்து வராரு, இறங்கி வந்து சபாநாயகர் ஒண்ணுக்கு போகணும், என்னை விடுவீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. எல்லாம் கேட்கலையா? அப்படி கேட்கலையா? நடந்ததெல்லாம் பாத்துட்டாங்களா? லைவ் பாத்துட்டாங்களா? சந்தோஷமா உனக்கு? ரீல்ஸ் கட் பண்ணிட்டாங்களா? முடிஞ்சதா? சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. அவனை விடாதீங்க. இல்லைங்க, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா பழைய மாதிரியே நம்ம வந்து பேசினா ஏன் புரியுது உங்களுக்கு, ஏன் லைவ் கட் பண்ணுங்கன்றாங்க தெரியுங்களா? ராஜ்மோகன் வர சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாரு, கேமரா அந்த பக்கம் திருப்புங்க, சீதை டேர்ன் த கேமரானாரா. அந்த டேர்ன் த கேமரா அங்க போனோம்னா இவங்க கை நீட்டுறது, கால் நீட்டுறது, ஏன்றது, வெட்டிடுவன்றது, குத்திடுவன்றது, இது எல்லாம் இப்ப லைவ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்னன்னா சம்பந்தமே இல்லாம எக்ஸ்ல வந்துகிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஓஜி திமுக காரன் இவன் இப்படிதான் இருப்பான், அவருக்கு பாத்தீங்களா அவர் நடந்து வரும்போது கொரடாவே ஏவா வேலுவே இது பண்ணிட்டு போறாரு, அவர்லாம் தடுத்தாருன்னா போடா கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவரு கேன்னு தம்பி தம்பியா கம்மியா நீ கம்முன்னு நான் பாத்துக்கிறேன் அவனை, உட்காரு கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வெளியே நீங்க உங்க மாவட்டத்துல வச்சுக்கலாம், அங்க வச்சுக்கும் போது அதெல்லாம் பயங்கரமா ஓகே. இது சட்டமன்றம், சட்டப்பேரவை நேரில் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா, இந்த கையை மடிச்சு விட்டுட்டு இது வரைக்கும் மடிச்சுக்கிட்டு டெல்டா காரண்டா, ஓஜி திமுக காரனா நீங்க சொல்லிக்கலாம், ஃபயர் விட்டுக்கலாம். ஆனா பாக்குறவங்க எல்லாரும் பாக்குறாங்களே, சின்ன பசங்க பாக்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் பாக்குறான், பெண்கள் பாக்குறாங்க, யாரு இவரு அப்படின்னு. சபாநாயகர் அதுதான் ஊராடா இது, சட்டசபையா இது. 2 நாளா நானும் பாக்குறேன், 2 பேரும் மாத்தி மாத்தி கருக திட்டிக்கிறீங்களே, கேட்க கூடாத. அதுல முன்னாடி மாண்புமிகு வேற அசிங்கமா திட்டிக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் அவனே மாண்புமிகு இவனே. என்னடா 2 பேரும் மாத்தி மக்கள் பாக்குறாங்கடா லைவ்ல, கொஞ்சமாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. ஒரு நிலைமை எப்படின்னா தேவர் மகன்ல வர சிவாஜி மாதிரி, பஞ்சாயத்தாடா இது, பஞ்சாயத்தா இது, இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, எனக்கு இங்க மரியாதையும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் போறேன்ட்டு போவார்ல, அந்த மாதிரி அவர் போல. அது மட்டும்தான், அதுதான் அங்க பெரும் இதுவா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு, இது வந்து நடக்க கூடாதுங்க, ரொம்ப மோசமா பேசுறீங்க, ஒருமையில பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க, அங்கிருந்து இது வரைக்கும் நடு சென்டர் வரைக்கும் வந்து பேசுறீங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்கெல்லாம் ஏஜ்டு பர்சன், சீனியர்ஸ், அவங்களாலே இவ்வளவு பண்ண முடியும்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒரு வார்த்தையில ட்ரிகர் ஆகுறாங்க எத்தனை பேர் இங்க இந்த பக்கம் இருக்காங்க. ஆனாலும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. நீங்க அவை முன்னவர் இருக்கலாம், சபாநாயகர்லாம் இருக்கலாம், நம்ம போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் திரும்பி அப்படின்னாருனா இல்ல, அப்படின்னாருனா இப்படி முடிஞ்சு போச்சு. ஸ்பாட்டன் உத்தரவு கொடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதரவையே கண்ட்ரோல் வச்சிருக்கிறது இவரா தான் இருக்கணும். ஒரு கை கீழே இருக்கும் பாருங்க, அமைதி கூல்னு சொல்லிட்டு போய், இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலடி கொடுக்கதான் வந்து ஆதவ் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதையும் மீறி இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி அடிச்சாருன்னு வச்சுங்களேன், அது ஒண்ணு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இதுல இந்த பூண்டி கலைவாணன் மாதிரியான நபர்கள், ஆஸ்டின் மாதிரியான நபர்கள், ஆஸ்டின்லாம் தெரிஞ்சு போச்சு. உதயநிதியே எந்திரிச்சு சொல்லிட்டாரு. இல்லையே, இவர் தான் சொன்னாரு உதயநிதிய குட்டி கலைஞர்னு சொன்னாரு. இளைய கலைஞர் குட்டி கலைஞர் வீட்டுல இருக்காருங்க. இளைய கலைஞர்னா என்னப்போ? ஏங்க குட்டி கலைஞர் அடுத்தவருங்க. நீங்க இப்பவே குட்டி கலைஞர் இவரை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மினி கலைஞர் நீங்களா? இளைய கலைஞர் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு நீங்க வர விடாம பண்ண சூழ்ச்சி வலைகள் எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்திருக்காரு. யாரு? எது இந்த ஒரு நாள் விளாக் போயிட்டு இருந்தாங்களே தஞ்சாவூருக்கு, இதுதானே? இந்த விளாக்னால இப்ப என்ன ஆயிடுச்சு? லாக்டவுன்ல எப்படியோ வந்து உட்காந்துட்டோம்ல, அடுத்த நாள் கெத்தா தெம்பா வந்து உட்கார்ந்தோம்ல. நாங்க தான் சொல்லிட்டோமேங்க, உங்களை கைதே பண்ணலங்க, ஜஸ்ட் சும்மா கூட்டு வர போறாங்க, இதுக்கு ஏங்க அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் நடக்கல. இதுல என்ன சூழ்ச்சி இருக்கு? சரியா இன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்துட்டு போயிட்டீங்கல்ல. ஆமா வந்து போயிட்டோம், அவ்வளவு பிடிக்கல எனக்கு. ஐ டோன்ட் லைக் சட்டமன்றம். ஒரு பூண்டி கலைவாணனால காலைல 9:30 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்க முடியுது. ஒரு கொரடாவால காலைல 9:30 மணில இருந்து 7 மணி வரைக்கும், இத்தனைக்கு சீனியர்ஸ். ஒரு நேருவால இருக்க முடியாது, வயசானவர், இத்தனை பேரால இருக்க முடியுது, ஆனா இவரால் இருக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துக்கு இவர் வந்து செட் ஆகாத ஒரு நபரா இருக்காரு. இவரால் அவரால் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது. எங்க ஆளுங்கட்சியில முதலமைச்சர் நம்மளால புரிஞ்சுக்கலாம், அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, ஒரு கோப்புல கையெழுத்து போடணும்னு வாங்க, அங்க போகணும்னு வாங்க, பஸ் இது பண்றதுக்கு பிளாக் பண்ணுங்கன்னு 10 பேர் பார்க்க
வருவாங்க. நமக்கு என்ன வேலை இருக்கு? எதிர்கட்சி முழுக்க உட்காந்து இந்த வேலையை தான் பார்க்க போறீங்க. மிஞ்சி போனா அறிக்கை கொடுக்க போறீங்க, அதை போய் எக்ஸல போட போறீங்க. அது நீங்க பண்ண போறது இல்ல. உங்களுக்குன்னு யாராவது ஒரு கொத்தூஸ் இருப்பாங்க, அந்த கொத்தூஸ்ட கொடுத்து தான் கொடுக்க போறீங்க. இதுல என்ன உங்களுக்கு பெரிய வேலை? அங்க உட்காந்துருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுலயே உங்களால உட்காந்துருக்க முடியல. அவரு வீட்டுக்கு போய் அப்பா கூட சேர்ந்து சட்டமன்றம் பார்ப்பாரு. ஏங்க அவரு தாங்க சொல்லியிருக்காரு, நம்ம ஆட்சியில கூட சட்டமன்றம் இந்த அளவுக்குலாம் நல்லா பண்ணலப்பா, சபாநாயகர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, வா இங்க வந்து உட்காந்து பார்ப்போம், வாங்க அப்பா மகன் எல்லாமே ஜோடியா உட்காந்து பார்ப்போம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சபாநாயகர் நல்லா பண்றாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சபாநாயகர் வச்சு செய்யறாருன்றது எல்லாருக்கும் தெரியுது. அதை சொல்லுவாங்க, அதை நம்ம கூட பேசிட்டு இருந்தோமே, நீ யார் நல்லா பண்றாங்களோ இல்ல, நீ நல்லா பண்ற அப்படின்ற மாதிரி சபாநாயகருக்கு வந்து ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது வீட்டுல உட்காந்து பார்க்கணும்னா அதுக்கு சேகர் பாபு அவர்கிட்ட சேர்ந்து அவரே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாருல. அப்பாவுக்கு வீட்டுல உட்காந்து பண்ணி கொடுத்த மாதிரி அவருக்கும் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது தவறான சார். குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது உள்ள வரணுன்றதுக்காக தான் லீவ் போட்டுக்கலாம். அதுக்குன்னு வந்து அறுத்துட்டு எல்லாம் போக கூடாது மாதிரிதான் இருக்கு. அங்க ஆரம்பிச்சுதாங்க இன்னைக்கு வந்து சட்டசபை சம்பவங்கள் தான் கொஞ்சம் நெஞ்சமா நடந்திருக்குது, எக்கச்சக்கமா நடந்திருக்கு. ஸ்கூலே பரவாயில்ல போலங்க, காலைல ஆரம்பிச்சு 3:30 விட்டுருவானுங்க. கதறாங்க. அங்க என்னமோ வந்து இவர் ஏதோ அந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. எந்திரிக்காத உட்காரு, ஏய் இப்ப நீ உட்கார போறியா இல்ல நான் உன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா? அங்க இருந்து பா நீங்களும் அடங்க மாட்டீங்களா, சொல்றது கேட்க மாட்டீங்களா, தயவு செஞ்சு உட்காருப்பா. இல்ல எதிர்கட்சி வந்து திமுக, அதுல அவருடைய கொரோனா கூட எந்திரிச்சு வந்து நீங்க நல்லா பண்றீங்க, எங்களுக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல அப்படின்னு. ஆனா இந்த பக்கத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பீங்கல்ல, இந்த சம்பந்தமே இல்லாம உட்காந்துருக்க எடப்பாடி இத பாருங்க. ஏன்னா இவருக்கு அவருக்கும் பஞ்சாயத்து இருக்கு, இவங்க கூட ஒரு பெரிய பஞ்சாயத்து கிடையாது. நீங்க எங்க இருந்து வந்தீர்கள் தெரியுமா? தெரியும், உட்காரு எல்லாம் தெரியும் எங்களுக்கு. அதை பத்தி எல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் சபாநாயகர், நீ எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். குடுக்கலன்னா வெளியே அனுப்பிச்சிருவேன். நான் பார்த்து வளர்ந்த பையல நீ இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க அதுக்கு நீங்க கட்சியில வச்சிருந்திருக்கணும். ஏன் அவரெல்லாம் வெளியே அனுப்பிச்சீங்க? பிடிக்கல எனக்கு. சிஎம்க்கு பிடிச்சிருச்சு, இவரு நல்லா இருக்காரு, இவரை கூட்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. இதுல என்ன இருக்கு? டாக் டீம் அது திமுக, அதை நாங்க பாத்துக்கிறோம், அதிமுக நீ ஒருத்தரே டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க. அடுத்தது இதுல ஆரம்பிச்சிச்சு, இந்த கனிம வளம் பிரச்சனையில வந்து ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து எந்திரிச்சாரு ஆதவ் அர்ஜுனான்ற 6.5 எத்தனை இன்ச்சு இருக்காருன்னு தெரியல, எத்தனை அடி இருக்காருன்னு எனக்கு தெரியல. 6.5 எந்திரிச்சு நின்று சத்தம் போட ஆரம்பிச்சாருங்க. இது மாதிரி என்ன நடக்குது எது நடக்குது தெரியுமா, இங்கே இருக்கிற அந்த கனிம வளம் எல்லாம் வந்து எப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு தெரியுமா, இன்னைக்கு வந்து யார் யார் கையிலலாம் அந்த குவாரிகள் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆளுங்கட்சி முன்னாடி இருந்த ஆளுங்கட்சின்னு முன்னாள் அமைச்சர்கள்கிட்டையும் எம்எல்ஏ கிட்ட வந்தா எல்லா அந்த குவாரியுமே இருக்குது, திருட்டுத்தனமா எல்லாத்தையுமே அள்ளுறாங்க, அவங்க பேர்ல இல்லைனாலும் பினாமி வச்சு அள்ளிருக்காங்க, முதல்ல பினாமியை வந்து கைது பண்ணுங்க, அப்போ யாராவது இங்கேருந்து சவுண்டு கூட இருந்துன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும், நம்ம லிங்க் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு சத்தம் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் தானே இதெல்லாம் நடக்கிற. ஏதாவது யாருமே டைரக்டா போய் வாங்கி போட போறது இல்லை. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த உறுப்பினர் இருந்தாலும் அவங்க பேர்ல டைரக்டா வாங்கி போடும். அப்படி டைரக்டா வாங்கி போட்டாங்கன்னா அவங்கள விட பெரிய அதிபுத்திசாலி வரை எவனும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது யாரா இருந்தாலும் பினாமிகள் பேர்ல தான் வந்து வாங்கி போடுவாங்க. அப்ப இங்க அடிச்சா அங்க வலிக்கணும், ரமணா படத்துல வர மாதிரி இவங்களை கூப்பிட்டு வந்து அடிச்சா இவங்க எல்லாம் உண்மையை சொல்லணும்னு சொன்ன எதுவுமே சொல்லல சார். அப்படி இல்ல சார், இங்க அடிச்சா அங்க வலிக்கும் சார், அது அவனா தேடி வருவான் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் யூகி சேது. அந்த மாதிரிதான் இந்த பினாமிங்களை புடிங்க, இவங்களை புடிச்சு உள்ள போடுங்க, அப்ப இங்க ஒரு கூட்டம் எந்திரிக்கும்ல, அப்ப கண்டுபிடிச்சலாம். அது நேத்தே கண்டுபிடிச்சாச்சு பரந்தூர் மேட்டர்ல. பரந்தூர்னு சொன்னோனே புசுக்கு புசுக்குன்னு எந்திரிச்சாங்க பாத்தீங்களா, எதுக்குமே வெளியே போல, பரந்தூர்னே வெளியே போயிட்டாங்க, எல்லாம் மொத்த பயிலும் பதறிட்டாங்க. பார்ட்டி ஃபண்டு, ஊழல், ஃபைல்ஸ், பரந்தூர், 4 மேட்ரு ஒரு 2 கூட்டத்தொடர்லயே 4 இது கிடைச்சிருச்சு, பாயிண்ட் கிடைச்சிருச்சு. எதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, எதெல்லாம் இங்க ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 4 மேட்டர்ல வந்து சிக்கலாம். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்த மாதிரி கனிம வளங்கள்லாம் கொள்ளைய போகுதுன்னா அப்ப யாரெல்லாம் காரணமா இருப்பா, என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றது. அதுலதான் வந்து இவர் சொன்னாரு, பினாமியை பிடிச்சிட்டாலே பாதி மேட்ரு வந்து தெரிஞ்சிடும், யார் யாரு என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும் அப்படின்றதான். கடைசி வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி. அவங்க வாயை திறக்க மாட்டாங்க தெரியுங்களா, இங்க அடிச்சா அங்க வலிக்குன்னீங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லைங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவாங்க. அதே ரமணா படத்துல வந்து அவர் பேரை மட்டும் சொல்லிடாத கண்ணு சொல்லிட்டு போவாங்க தெரியுமா, அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க,
அவங்க பேரை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இவங்க பேரை அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க நீங்க சொல்றீங்கல்ல அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு, அவங்க சொல்லிடுவாங்க எங்க பேரை நீங்க சொல்லிடவே கூடாது, நீங்க எக்கேடோ கொட்டு ஒழிங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, அதுக்கு தான் உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்கிறது, நீ சம்பாதிச்சுக்கிற வச்சுக்கிற போய்க்கிற எல்லாம் சொல்லிட்டா, எங்க இது மட்டும் நீங்க சொல்லக்கூடாது, அதுதான் டீலே. அப்படிதான் வந்து நடந்திருக்கும். ரெண்டாவது அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க, அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க அவங்கள பிடிச்சி எல்லாம் வந்து இது பண்ணிட முடியாது. டக்கு 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 நம்ம இந்த அயன் படத்துல சூர்யா இருப்பாரு, டக்கு 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 டக்குன்னு அந்த 10 CD ஒரே நேரத்துல வந்து விழும் பாருங்க, அந்த மாதிரி எல்லாருமே பக்காவா வந்து செட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால அதுல மாட்டலாம் மாட்டாங்க. பேரை சொல்ல மாட்டேன் மதுரையில அப்படிதான் எல்லா குவாரியும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தவரு இன்னைக்கு சட்டமன்றத்திலே வரலன்னு இப்படி சொல்றீங்களே. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவரெல்லாம் இன்னைக்கு எத்தனை மருத்துவ கல்லூரி வச்சிருக்கீங்க, எத்தனை காலேஜ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னு மக்களுக்கு தெரியாம தெரியப்படுத்துவோம். அப்ப யாரு இப்படி சொன்னோன்னு பதறி எந்திரிச்சது? ஏவாவேலு. ஐயோ, அவர்தான். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. பழைய போட்டோ வேற வந்துட்டு இருக்கு, அவரு கலைஞர் அவர்கள் பின்னாடி இருப்பாரு, இவர் சைக்கிள் ரிக்ஷால ஓட்டிட்டு இருக்காரு. அதை தான் சொன்னாரோ ஏய் போட்டோவா? இல்ல 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 இல்ல, ஏய் போட்டோ தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அது வந்து இருக்கும். அவரை பத்தி தெரியுங்க, அவர் ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு, அதுவா இருந்தாரு, இதுவா இருந்தாரு, அதுக்கப்புறம் கண்டக்டரா இருந்தாரு. அந்த ரேஞ்சில இருந்து இன்னைக்கு ஒரு மந்திரி ஆயிருக்காரு. அவருக்கு என்னமோ ஒரு அருணை காலேஜா ஏதோ அருணை தான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு பேர்ல காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குல்ல. அதெல்லாம் எங்க இருந்து தான் சிங்கப்பூருக்கு இங்க இருந்து போகாம ஏன் உங்க காலேஜ்ல பார்க்காம ஏன் சிங்கப்பூருக்கு போறீங்கன்னா கேள்வி எங்க இருந்து வருது? அதெல்லாம் அங்க இருந்து வரது தானே. ஏன் எல்லாருக்குமே இருக்கு. காவேரி ஹாஸ்பிட்டல் யாருன்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். திருச்சிக்காரரு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, திருச்சி காவேரி மருத்துவமனை யாருடையது? KN நேரு அவர்களோட. அவ்வளவுதான். இதுல ஏதாவது ஒளிவு மறைவு இருக்கா? எதுவும் கிடையாது. ஊரறிஞ்ச விஷயம் தான், இதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயம் தான். அப்போ எங்க இருந்து இவ்வளவு வருது? இப்ப நீங்க மினிஸ்டரா இருக்கீங்கன்னா உங்களோட சேலரி என்ன, உங்களுக்கு என்ன இது இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். மக்களின் நோக்கத்துக்காக கொண்டு வந்ததுங்க, அதெல்லாம் நல்லது நலனுக்காக கொண்டு வந்ததுங்க. அவங்க மக்கள் நோக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல்லாம் அதான் அவங்க மக்களுடைய. ஆமா, கையில ஏதாவது பிளேடு கிழிச்சிச்சுன்னா கூட நான் போய் இது என்னங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஐயோ இது ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் பில்லு போடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சரியாயிரும், அது ஒரு வாரத்துல சரியாயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து நடக்குது. அப்போ சில பேரை சொன்னீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சாங்க, உணர்ச்சி வசப்பட்டு நம்மள பேசிட்டாங்க அப்படின்னு. உங்களை சொல்லி நாங்க பொதுவாக தானே சொன்னோம், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு. இல்லையே, நீங்க மதுரைன்னு சொல்லிட்டீங்க, மதுரை அமைச்சர் தோத்துட்டாருன்னு சொல்லதான். அதுல இருந்தா எனக்கு தோத்துட்டாங்கன்னு தானே சொல்லுவாங்க, வேற ஏதாவது சொல்ல முடியுமா என்ன? குவாரி எல்லாமே கண்ட்ரோல் வச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா, இருக்கு ஏங்க, இருக்கிறது தானே சொல்ல முடியும். அவர் என்ன ஸ்பெஷலா தோண்டி எடுத்தா சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம TK பிரபு அவர்கள் கூட தான் வந்து சொன்னாரு. எக்ஸாக்டா என்ன சொன்னாருன்னா, ரகுபதி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி வந்து கிராவல் அண்ட் ஆர்டினரி எர்த் அப்படின்ற அந்த மண்ணை வந்து இது அரசுக்கு வருவாய் வந்து 60 கோடி. ஆமா, 60 லட்சம் கோடி அப்படின்னு. இல்ல 60 லட்சம் மெட்ரிக் டன் கணக்குல காட்டுனது. ஆமா, ஆனா பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன். வர வேண்டியது 6 கோடி, ஆனா பதிவானது 60 லட்சம் மெட்ரிக் டன் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அரசு சம்பந்தமான கட்டுமானத்துக்கு மட்டும் செலவானது 3.6 கோடி மெட்ரிக் டன். ஆனா அரசு மற்றும் தனியாருக்கு 6 கோடி மெட்ரிக் டன் வந்து இதாயிருக்கு அப்படின்னு வந்து கணக்கு சொல்லி. ஆனா கணக்குல வருது 60 லட்சம் மெட்ரிக் டன் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆட்டைய போடலாம், நீங்க ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓட்டை தான் நாங்க அரைச்சிட்டோமே. ஏங்க அது என்னங்க ஒயிட் சிமெண்ட் வச்சு பூசவா முடியும்? அந்த பூசுற அளவுக்கு இல்லையே அது. ஆட்டைன்றது கொஞ்சம் இதுவா இருக்குங்க, ஏதாவது வச்சு மேட்ச் பண்ணலாங்க, பேட்ச் ஒர்க் அப்படின்ட்டு பண்ணலாங்க. இது ஓட்டைங்க, எங்க போய் நீங்க பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்க? பெரிய பிளாக் ஹோலா இருக்குதுங்க. அப்படிதான் இருக்கு. எங்க இந்த ஓட்டையை நான் எங்க அவரு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, எப்படிங்க இதை நான் அடைக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாரு. அப்ப அந்த இதுல வந்து இருக்குல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத தானே தெளிவா வந்து சொல்றாங்க. ஏன்னா எதிர்கட்சி கேட்கும்போது ஆளுங்கட்சி திணறணும். இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு கேட்கும்போது ஆளுங்கட்சி திணறணும். ஆனா எதிர்கட்சி திணறுது, ஆளுங்கட்சி டேட்டாவோட அடிக்குது. நீ இதை பண்ணிருக்க சொல்லி. ஏன் கீர்த்தனா அவர்கள் கூட இன்னைக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த நிலத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படிலாம் பண்ண முடியாது, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அதுக்கு பதிலாக அது வேற ஏதாவது நம்ம பண்ண முடியும்னாங்க. இப்போ நம்ம அறிவாளிகள் வழக்கம் போல வேற ஏதாவது பண்றதுக்கு நீங்க அதையே பைத்தியமாடா நீ, ஏண்டா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். வேற ஏதாவது பண்ணலாமேன்னு சொன்னாங்களே தவிர வேற ஏதாவது பண்ண போறோம்னு சொன்னாங்களா? நாங்க வேற பண்ண போறோம், வேற ஏதாவது பயன்படுத்த போறோம்னு சொன்னாங்க. இல்ல, அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விவசாயிகளுக்கு வேற என்ன கொடுக்கலாம், அந்த விவசாயிகள்ட்ட அந்த திருப்பி கொடுக்கறதா இல்ல என்ன பண்ணணும்ன்றத அவங்கள்ட்ட பேசி கலந்துதான் முடிவெடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியே அது அவங்கள்ட்டே கொடுத்துடலாமே, அதுக்கு பதிலாக நம்ம பரந்துரை பண்ணலாமே. பரந்துரை பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பரந்துரை பண்ணிடலாமேனா என்ன அர்த்தம்? அது ஆமா, கையகப்படுத்தினா சும்மா அப்படி போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு ஏர்போர்ட்டாவது அங்க வந்து இருக்கட்டும். ஏர்போர்ட் வந்தா சென்னையே வெள்ளத்துல மூழ்குன்றாங்க. அதை பத்தி ஐ டோன்ட் கேர்.
ஓ ஏன் நீங்க 4வது மாடியில ஏங்க இருக்கீங்களா? தண்ணி இல்லன்றீங்க, தண்ணி வந்தாலும் தண்ணி வருதுன்றீங்க, என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதாங்க நம்ம ஊர்ல பிரச்சனை வேற. சென்னையில ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. அதை சரி பண்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். இந்த 5 வருஷம் எல்லாம் பத்தாது. அதை ப்ராப்பரா ரெடி பண்ணி நமக்கு வந்து தண்ணி நிக்காத அளவுக்கு பண்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். அதெல்லாம் பண்ணியாச்சு. அது மேப் பேப்பர்ல பண்ணியாச்சுங்க. 6000 கோடிக்கு பேப்பர்ல எப்படிங்க? ஆமாங்க 6000 கோடி பேப்பர்ல தான் பண்ணிருக்கு. சரிங்களா? மழை பெய்யுதா நிக்குதா தண்ணி? நம்ம சொல்றது மழை பெஞ்சனா தண்ணி நிக்கிறத பத்தி இல்ல, வெள்ளம் வரதை தடுக்கிறது எப்படி. அதுக்கு நீங்க ஒரு 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொன்னீங்களே, திருப்புகழ் அறிக்கை கமிட்டி வந்து சொன்னாங்களே, இதெல்லாம் தான் கேள்வியை தவிர நாங்க பண்ணிட்டோம் நாங்க முடிச்சிட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொன்னாங்க. 80%, 95% முடிஞ்சிச்சு, 133%. அப்படி ஒரு பர்சன்டேஜே இல்லையே, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்காத. 133 அடி திருக்குறள் 133% முடிஞ்சிருச்சுன்னு இஷ்டத்துக்கு அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ. மேயர் வருவாங்க, வைடா போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அது 99.3 அப்படின்னு அது அவங்க ஒரு கணக்கு வந்து சொல்லிட்டு போவோம். இப்படி ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. அது இல்ல விஷயம். என்ன பண்ணிருக்கீங்க, என்ன முடிஞ்சிருக்கு, இதனால இது என்ன நடக்கும், இததான் கேக்குறாங்க மக்கள். கேட்கறது இதுதான். நீ 5000 கோடின்னு உருட்டுனல்ல, இந்த 5000 கோடிக்கு என்ன பண்ணிருக்க, இதை முடிச்சிருக்க, இதை முடிக்கல, அப்புறம் ஏன் தண்ணி நிக்குது? அவங்க கேள்விதான். 5000 கோடி நீ செலவு பண்ண நான் நம்புறேன், ஆனா தண்ணி ஏன் நிக்குது? ரோடு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? எப்படி காவாயில தண்ணி போக மாட்டேங்குது? காவாக்கு மேல ஏன் தண்ணி போகுது? நீ காவாய் எதுக்கு கட்டின? தண்ணி உள்ளார போகணும் தானே கட்டின. ஆனா காவாக்கு மேலதான் தண்ணி போயிட்டு இருக்கு. ஏன்? அதாவது நான் இங்க தோண்டிட்டு இருப்பேன்னா இங்க ஃபர்ஸ்ட் நான் கட்டி முடிப்பேன், இந்த தெரு கட்டி முடிப்பேன், அடுத்த தெரு கட்டி முடிக்கிறதுக்குள்ள இந்த தெரு அடைஞ்சிரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, நாங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம், இந்த 5 வருஷம் ப்ராசஸ், இதை பண்றதுக்கு டிலே ஆகும், மக்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும், கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இதை கட்டி பண்ணி முடிச்சிருவோம், நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு நம்ம விஷால் அவர்கள் சொன்ன மாதிரி, நம்ம தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப வேணாலும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்லிட்டோம், முடிச்சாச்சு, ஆல் டன், 80%, 95% முடிச்சாச்சு, நீங்க ஓகே டன் அப்படின்னாங்க. மழை வந்தது பார்த்தா அது பாட்டுக்குது. அப்புறம் என்னன்னு கேட்டா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா the 20% rain in coming in one day. இங்கிலீஷ்லாம் பேசாது. ஆமா, நீ தானே சொன்ன 20% மழை ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் 1 மணி நேரத்துல வந்து காலி ஆயிரும் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இயற்கையோட நம்ம விளையாண்டுட்டோம். அதுதான் இங்க பஞ்சாயத்து. ஏரி முழுக்க கொண்டு போய் வீட்டை கட்டி விட்டா என்ன ஆகும்? அந்த தண்ணி எங்க போகும்? ஏரிக்கு தானே போகும். அதனாலதான் அங்க போகுது. அதனாலதான் வேலைச்சேரி மிதக்குது. எந்த நேரம் பக்கத்துல பள்ளிக்காரன் அந்த சதுப்பு நிலத்தை வேற அதை வேற செய்ய பாத்தீங்க. அதையும் முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலைச்சேரி வந்து வந்ததுல இருந்து ராம்சார் நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க. அது அதோட டெண்டர் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அதை வந்து காப்பாத்திட்டாங்க. பரந்தூர் விமான நிலையம், பரந்தூர் இது விவசாய நிலத்தை காப்பாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட பெரிய ப்ராஜெக்ட் என்ன? சென்னையில வெள்ளம், பெருவெள்ளம் தடுக்கிறது. அதுக்கு தூர்வாரும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. உருட்டக்கூடாது. 80% 5000 கோடி அப்படின்னு நம்பர்ஸ்ல இந்த சங்கர் படம் மாதிரி வந்து அந்த காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை காட்டுறதெல்லாம் இங்க விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல ஒண்ணும் இருக்காதுன்ற மாதிரி இதுல என்ன இருக்குன்றத கன்ஃபார்மா கடைகளை முதல் தூர்வாடுறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். ஆமா, அவ்வளவு அடைஞ்சு உடனே சொல்லிட்டாங்க. இது இருக்கே, கூவம் நதியெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது, அதுக்கு பல இடத்துல இருந்து சாக்கடை வந்துகிட்டு இருக்கு. ஆமா, வரதான் செய்யும். அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும். அதை எங்க வேற எங்க கொண்டு போய் கலக்க முடியுன்றத பார்க்கணும். பண்ணவே முடியாதுன்றதுக்கு எதுக்கு கவர்மெண்ட்? அப்புறம் எதுக்கு அது பண்ணவே முடியாதுன்னா அதுக்கு எதுக்கு நிதி ஒதுக்குறேன்? வருஷம் பட்ஜெட்ல அதுக்குன்னு ஒரு 150 கோடி 200 கோடி 300 கோடி ஒதுக்கிடுறது. சரி, ஒதுக்குனியே என்ன பண்ணுன்னு கேட்டா, ஒதுக்கியாச்சு, அதை போய் என்ன பண்ணுன்னு ஏன் கேட்கறேன்? என்கிட்ட வந்து நான் தான் ஒதுக்கிட்டேன்ல, ஒதுக்கிட்டேன்னா ஒதுக்கிட்டேன்பா, அதை வந்து கேட்காதப்பா, திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க கிட்டேயும் கீர்த்தனாவங்கிட்டையும் நீங்க வெறும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இது கொண்டு வரேன்னு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல. ஓ, நான் ரீல்ஸ் போடுறேன் டக்குன்னு எந்திரிச்சு அப்படின்ற இல்லைங்க. துபாய்க்கு போனது நானா, ஸ்பெயினுக்கு போனது நானா, அங்கெல்லாம் போனீங்களே, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அப்படின்ற மாதிரிதான் போனீங்களே. நீங்க என்னத்த கொண்டு வந்தீங்க? எத்தனை கையப்பம் வந்து ஆயிருக்கு, இதெல்லாம் ஷோமி அப்படின்னாங்க. சபாநாயகர் சத்தான் கம்முன்னு இருங்களா, அந்த அம்மா தான் பேசு, நீங்க வேற திருப்பி வாயை கொடுத்துக்கிட்டு கம்முன்னு இருங்களேன் அப்படின்ற மாதிரி
பாத்தீங்களா இத? பார்த்தேன். ஒரே இன்னைக்கு ரொம்ப உரண்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தனாவை. அவங்க பார்த்தாங்க, நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க அதை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்னன்னா லேடிஸ்க்கு பதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு திமுக சைடு ஒரு லேடிஸ் கூட இல்ல. அதிமுக கிட்ட ஒரு 3 பேர் 4 பேராவது இருக்காங்க. திமுக சைடு ஒருத்தர் கூட இல்ல. அது எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இங்க இருந்து ஏதாவது இன்னொரு லேடி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வேற ஏதாவது வார்த்தையை விட்டாங்கன்னா புண்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு இந்த இவர் பேசினார்ல துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ, அந்த இது வேற இருக்கு உள்ளார ஓடிட்டு இருந்திருக்கு. அதனாலே என்ன பண்ணுவாங்க, சரிடா இன்னைக்குதான் மாட்டின பம்பரை கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இறங்கினா. ரெண்டாவது, எந்த ஊருக்கு அறியாரப்ப இந்த கிளி கிளிக்கிறான் எல்லாம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து மகளிருக்கு எதுவுமே ஒதுக்காம விட்டுட்டோம், ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு சொல்லி அது வேற வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. நியாயம் தானே, அவங்க கேட்கிற விஷயங்கள் நியாயம் தானே. அதை பண்ண நீங்க இதை பண்ண நீங்க 600 கோடி 6000 கோடி முதலீடு வந்துச்சு போச்சு, கேள்விக்கு பதில் சொன்னாரு, போகும்போது பாத்தீங்களா திராவிட முதலமைச்சர் எப்படி போனாருன்னு பாத்தீங்களா, வந்தாரு பாத்தீங்களான்னு பயங்கரமா நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப அதை தான் அவங்களும் கேட்கறாங்க, வந்துச்சு போச்சு நீங்களே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாங்க, பதில் இல்ல. அது அரசாங்க ரகசியம், அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டையும் சொல்லணும், அரசாங்கத்துக்கிட்ட தான் சொல்றாங்க. அரசாங்க ரகசியத்தை ஆட்சி மாறிடுச்சு, யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க அரசாங்க ரகசியத்தை? சொல்லுவாங்களே இந்த ராணுவ ரகசியம் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு. ஒரு ரகசியமும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இந்த 600 கோடி ரகசியம் எல்லாருக்கும் தெரியும். சைக்கிள் ஓட்டுனதோட விளைவு இங்க பாருங்க. அப்புறம் முஸ்தபா அவர்கள், அவரு இன்னைக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டாரு. முஸ்தபா உணர்ச்சி வசப்பட்டாருன்றதை தாண்டி உண்மையை உடைச்சிட்டாரு. இன்னைக்கு உண்மையை உடைத்தாருன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி, இது வந்து இல்ல அவர் அப்படி சொல்லல அவர் இப்படி சொல்லல அப்படின்றதெல்லாம் இருந்தது இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆமா அது நடந்துச்சு, நீங்க கலைஞர் அப்படி சொன்னாரு, இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொன்னாரு, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அங்கேருந்து வந்து ஆமா கொடுத்தாரு. சபாநாயகரும் வாங்கிட்டு ஆதாரம் தான், ஆமா இத மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதுக்கு மேல அதை பத்தி நான் விவாதிக்க விரும்பல, இது கண்ணியத்தோட இது இந்த இடத்துலயே நான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஆலடி அருணான்ற ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் இதை வந்து பேசினாங்க அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். அது அவை குறிப்பிலேயே வந்து இருக்கு. இது வந்து எதுவும் வந்து போற போக்குல சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்திடுறோம். திமுக காரவங்களுக்கே தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது இப்படி பேசினாருன்னு. எங்க நமக்கே தெரியுங்க, எத்தனை டிபேட்லயே எல்லாத்தையுமே நம்மளே பேசிருக்கோம். சொல்றேன், மாண்புமிகு திரு ஆலடி அருணா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மத்திய சிறையிலும் பிற சிறைகளிலும் சிறை கைதிகளுக்கும் சில அலுவலர்களுக்கும் இடைந்த சிறு மோதல் காரணமாக ஏற்பட்ட பதட்ட நிலை குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு ஞானசேகரன், திரு கே சுப்ராயன், திரு கே ஐ கணேசன், திரு எஸ் திருநாவுக்கரசு, திரு சி வேலாயுதன், டாக்டர் கிருஷ்ணசாமி, பேராசிரியர் ராஜேந்திரன் என்கிற தீரன் ஆகியோர் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு குறித்து சிறைத்துறை தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் ஆகியோரிடத்தில் விவரம் கேட்டதில் கீழ்கண்ட தகவல்களை எனக்கு தந்தார்கள். அந்த தகவல்களை இந்த மாவட்டத்திற்கு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் உள்ள 8 மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் 303 முஸ்லீம் தீவிரவாதிகள், அண்டர்லைன் முஸ்லீம் தீவிரவாதிகள் சிறை கைதிகளாக உள்ளனர். மாண்புமிகு உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்கள் சில விவரங்களை கேட்டார்கள். மொத்த விவரங்கள் தற்போது என்னிடத்தில் இல்லாவிட்டாலும் தீவிரவாதிகளில் என்னென்ன சாரார் இருக்கிறார்கள் என்ற விவரம் என்னிடத்திலே இருக்கிறது. அல் உம்மா இயக்கத்தை சார்ந்தவர்கள் 262 பேர் இருக்கிறார்கள். ஜிகாத் கமிட்டி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 6 பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் 27 பேர் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 303 தீவிரவாதிகளுக்கு இன்றைக்கு சிறைகளில் இருக்கின்றார்கள். இவர்கள் சட்டப்படியும் நியாயப்படியும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். சிறை கைதிகள், குறிப்பாக தீவிரவாதிகளை அவ்வப்போது சிறை விதிகளின்படி சிறை காவலர்கள் சோதனைகள் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற அறைகளை பார்வையிடுகிறார்கள். இது சிறை அதிகாரிகளுக்குரிய தலையாய கடமையாகும் என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் தங்களை சோதனையிடுவதை அல் உம்மா தீவிரவாதிகள் விரும்புவதில்லை. அதிகாரிகளை எதிர்த்து அசிங்கமாக திட்டுகிறார்கள், குறை மிரட்டல்கள் செய்கிறார்கள். இப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியவர் யார் என்று பார்த்தால் ஆலடி அருணா அவர்களே. இதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். அது இல்லாம 19/2/1992 கோவை மத்திய சிறையில் சோதனையிட்ட போது அல் உம்மா முஸ்லீம் தீவிரவாத கைதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இப்போ மாத்திட்டு இருக்காங்கன்னா, முஸ்தபா அவர்கள் வந்து இந்த பீஸ்ட் படத்துல வந்து இது பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாக வந்து காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் ஏதோ முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காராம்.
அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க பாரு முன்ன ஒரு வாய் பேசுது பின்ன ஒரு வாய் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எதோட அவர் பேசுனதுல ஏதாவது மறுத்தாரா? நான் பேசுறேன்னு மறுத்திருக்காரா? இல்ல. பீஸ்ட் படத்தப்ப நான் அப்படி பேசலன்னு நான் சொல்லல, அது என்னோட குளோனிங்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. நம்ம தடா ரஹீம் அவர்கள் கூட தொடர்ந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பீஸ்ட் படத்துலயும் இருக்கட்டும், துப்பாக்கி படத்துலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்க. அதனால சொல்லி ரொம்ப கடுமையாவே விமர்சனம்லாம் வந்து இன்றைய சிஎம் மேல வந்து அவர் வந்து வச்சிருக்காங்க. அது யாரும் மறுக்கவே இல்லையே. அதெல்லாம் யாரும் மறுக்கல. அவங்க அப்படி காட்டியிருக்காங்கன்றது அதெல்லாம் யாருமே மறுக்கல. விஷயம் அவங்களையாவது படத்துல காட்டினாங்க, நீங்க நேரடியா சொல்லியிருக்கீங்க. அதுதான் எதோட கம்பேர் பண்றது? அது அப்படிதானே இல்லையா? அது அப்படிதானே பண்ணணும். உங்களுக்கு அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிறது? இதுக்கு ஏதாவது மேட்ச் பண்ற மாதிரி ஏதாவது மேட்ச் நாட் ஃபவுண்ட் தான் வரும். பட் அவங்க என்ன சொல்றாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி க்ளோசர் தந்தே அப்பியர் அப்படின்றாங்க. இது 200க்கு மேல இருக்கிற ஒர்க்கா இருக்கு. அதுதானே பெரிய விஷயமா இருக்கு. அது மந்த்லி எல்லுல போயிட்டு இருக்குங்க. அது வேற, இது வேற. உடனே எடுத்து மாத்தி ஏன்னா எதோட சினிமால ஒரு நடிச்சது அது இப்படி மாத்தி சொல்றதுக்கும் நிஜத்துல அது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. சினிமால நடிச்சதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுருவாரு, தெரியாம நடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இனிமேல் நடிக்க மாட்டேன், இனிமேல் நான் அப்படி நடிச்சதும் தப்புதான் அப்படின்னு சொல்லிடலாம். இதை மாத்த முடியுமா? நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு எத்தனை தடவை உங்க கூட கூட்டணி கட்சிகள் வச்சிருந்திருக்காங்க. இன்னமும் உங்களை இது மாதிரி நடக்கலன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க பாருங்க அந்த பக்கம். தமீம் அன்சாரி இல்ல அப்படி ஒண்ணு நடக்கல, அப்படி ஒண்ணு வைக்கல அப்படின்னு எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம். சட்டசபையிலேயே சபாநாயகர் நீங்களே சொல்றீங்க, சபாநாயகர் ஆக சிறந்த அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு, சூப்பர் அப்படின்றீங்க. அவரு தான் சொல்லியிருக்காரு, ஆமா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல என்ன வேணும்? எதை நம்ம ஒண்ணு அதனால ஒன்னும் அவர் ரொம்ப மோசமானவர்லாம் சொல்ல போறது கிடையாது. கலைஞர்களோடையோ அவரும் செஞ்சிருக்காரு, இஸ்லாமியர்களுக்காக பல நன்மைகள்லாம் வந்து செஞ்சிருப்பாரு. ஆனா சொன்னது உண்மைதானே, அவர் ஒன்றும் தப்பா ஒன்றும் பொய் சொல்லல. அவர் சமூகத்தை இப்படி சொன்னதை வந்து சொல்லி காட்டுறாரு. ஆமா நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு. அதுக்கே அவங்களுக்கு கோவம் வருது. நாங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? கேள்வி அது இல்ல, சொன்னியா சொல்லலையா? கேள்விக்கு பதில் சொல்லு. நீ செஞ்சியா செய்யான்னு கேட்கல, நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க, எல்லாம் உண்மைதான். ஐயுஎம்எல் உங்க கூட இருந்ததுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் உங்க கூட இருந்ததுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க, தமீம் அன்சாரி இருக்காரு, ஜவஹர்லா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, அதனால தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களாம் இல்லைன்னா ஆனா இன்னைக்கு தேதிக்கு அவங்க வேற மறுக்கிறாங்க, இல்லைன்னு அவங்க வேற வழி இல்லாம அவங்க சொல்றாங்க. இவர் கரெக்டா சொல்றாரு, ஆமான்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவருடைய வெளிப்பாடு பெரிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய பூம் ஆயிடுச்சு. ஆமா, அதே மாதிரி நிறைய சொன்னாரு, இந்த இதுல என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு எல்லாமே இருக்கணும். அது ஒரு லிஸ்ட்லயே ஒண்ணு போட்டுட்டு F1 கார் ரேஸ் ரோஜா பூ கொடுத்தாங்க. நம்ம எப்படி பண்ணணும்னா ப்ரோக்ராம் அங்க லைவ் ஓட விட்டு நம்மளும் பேசணும். ஆமா, சட்டசபை லைவ் அவங்க போட விட்டுட்டு நம்மளும் இங்க பேச ஆரம்பிச்சிடணும். அப்பதான் வந்து அதை வந்து பண்ண முடியும். ஆமா, காலையில இருந்து நடந்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கூட விடாம மைண்டுக்குள்ளேயே வச்சிருந்து பண்ண முடியாதுயா. அது ஒரு நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் நமக்கு சட்டசபை இப்பதானே புதுசு. ஆமா, நமக்கு இவ்வளவு நேரம் நடக்கும்ன்றதே தெரியாது. 7:30 மணி வரைக்கும் சட்டசபையில இவ்வளவு நேரம் நடக்கும்னு நினைச்சா நிறைய பேர் போயிருக்கவே மாட்டாங்க, கட்சிக்கு இது ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க, திமுகலையும் அதிமுகலையும். ஏங்க இவ்வளவு நேரம்லாம் நீங்க சட்டசபை நடத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கே வரலங்க, எங்களை விட்டுருங்க, நான் ஏன் வாரியங்கிரின்னு இருந்துக்கிறேன், சட்டசபைக்குள்ள என்னால வர முடியாது, என் பேரன் பேத்திலாம் நீ கலாய்க்குது, நானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நீ இன்னும் இவ்வளவு நேரம் வந்துகிட்டு இருக்க, என்னதான் பேசுற, நானாவது ஸ்கூல்ல போயிட்டு ஏதாவது பேசிட்டு வரேன், என்னை டீச்சர் பாராட்டுறாங்க, உன்னையெல்லாம் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு உங்க ஹெட் மாஸ்டர்ன்னு. நடுவில் உட்காந்துருக்க சபாநாயகர் பிடிச்சி இந்த திட்டுறாரு, உன்னால ஒழுங்கா இருக்க முடியாது, வாழ்க்கையை ஒழுங்கா நடத்த முடியாது அப்படின்னு கேட்பாங்க அவங்களே. ஐயோ, அப்புறம் அவ்வளோதாங்க, வேற சின்ன சின்னதாக தான் இருக்குது. எல்லாமே பெருசு, எதுவுமே சின்னது கிடையாது. எனக்கு இது ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. மோதிரமா? இல்லைங்க, மோதிரம் சுட்டி குட்டி பசங்க சின்னதாக இல்லைங்க, நமக்கு இல்லைங்க, எருமை மாடுங்க போட மாட்டாங்க, நம்ம எல்லாம் அந்த ரேஞ்சு. குட்டி பசங்களுக்கு இந்த மோதிரம் தங்க மோதிரம் தானே. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. அந்த எப்படி ஒரு பைசால வந்து நீங்க வந்து தங்க மோதிரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துட்டாங்க. விடுங்க, என்னென்னமோ விழுது, அதை விழக்கூடாதா வாழ்க்கையில? ஒரு கட்சியில துண்டு விழுது. அதாவது நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் இருக்காரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன். அவருக்கு என்னன்னா, இப்ப எப்படி இந்த சி மகேந்திரன் ஒருத்தர் வந்து தாவைக்கல சென்றார், அந்த மாதிரி போய் அவர் திமுக சேர்ந்துறது நல்லது. ஏன்னா இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய நியூஸ், இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய நியூஸை வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லா இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, எப்படி நீங்க கொடுக்க முடியும், அது எப்படி சாத்தியம் முடியுமா அப்படின்னு திமுக காரங்க மாதிரியே வந்து பேசக்கூடாது. திமுக பேசுதுன்னா அது உங்க லாஜிக் இருக்கு, அவங்க எதிர்கட்சி, அவங்க கேட்கறது இல்லையா, அவங்க கேட்கறாங்கன்னா எதிர்கட்சியா அவங்க கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கும்யா. நீங்க என்னங்க லாஜிக்ல பேசுறீங்க? ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்க வந்து ஒரு யோசிச்சு ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்க அதுக்கு பதில் சொல்றது இல்லையா? அதை விட்டுட்டு இதுவே சொல்லிட்டாங்க, இந்த ஃபேக்ட் செக் இருக்குல்ல, TNIID,
தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் 1 கிராம் தங்கம் 1 பைசாவுக்கு வழங்கப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் தொடர்ந்து பேசி வருகிறார். இது முற்றிலும் தவறான தகவல். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தங்கத்தின் விலை தனியாக கணக்கிடப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலையை தவிர்த்து 1 கிராம் தங்கம் அவங்க கணக்குப்படி ஒரு 15,000 வச்சு 13,000 15,000 வச்சுங்க. அதை தவிர்த்துருங்க. அதை தவிர்த்து செய்கூலி, சேதாரம், காப்பீடு, போக்குவரத்து, பேக்கிங் மற்றும் BIS தரமுத்திரை போன்ற அனைத்து கூடுதல் கட்டணங்களும் சேர்த்து 0.001 என நிறுவனங்கள் குறைந்த விலை புள்ளியினை அளித்ததால் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. எனவே 1 கிராம் தங்கத்தின் விலை 0.01 என்பது தவறான தகவலாகும். தவறான தகவலை பரப்பாதீர்கள் முட்டரசன் அப்படின்னு சொல்லி அவங்க போடல, நான் தான் சொல்றேன். ஏன்னா முட்டரசனுக்கு இப்பெல்லாம் வந்து இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒண்ணு போய் எதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறது. திமுகல சேர்ந்துருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாம அதாவது சண்முகம் அவர் சொல்றாருன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவர் ஆட்சிக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து சொல்றாரு. அவரே இன்னைக்கு பரந்தூருக்காக வந்து சொல்லியிருக்காருல, பாராட்டி இருக்காருல. அந்த கடந்த திமுக வந்து அறிக்கை வந்து சரியா நீங்க வந்து கொடுக்கவே இல்லை, என்ன நடந்துச்சு. சுற்றுச்சூழல் அறிக்கை மட்டும் இல்ல, தூத்துக்குடியில நடந்த அந்த இது கலவர இதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜாதி கயிறு கட்டுறது, இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வாங்கியிருந்தாங்க. இவர் பழைய சந்துரு, நீதிபதி சந்துரு அவர்கிட்ட வந்து ஒரு அறிக்கை வேண்டாங்க, அவர்கிட்ட வாங்கினாங்க. அதையும் வந்து ப்ராப்பரா கொடுக்கல. அருணா ஜெகதீசன் ஒரு இது கொடுத்தாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி, அதுக்கும் கொடுக்கல. இவங்க இது கொடுத்துருக்காங்களே அந்த பரந்தூருக்கு, அதுவும் கொடுக்கல. எதையுமே யார்கிட்டயுமே சொல்லல. இன்னைக்கு வந்து சொல்றாங்க அவருக்கு போஸ்டிங் போட்டிருக்கீங்க, அதை நீங்க வெளிப்படைத்தன்மை இல்லை, இவருக்கு போஸ்டிங் போட்டிருக்கீங்க, இதுல வெளிப்படைத்தன்மை. இது முதலமைச்சருடைய உரிமை. இந்த போஸ்டிங் போடுறது முதலமைச்சருடைய உரிமை. அதை நம்மள்ட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஜீவோ பாஸ், அது பாட்டுக்கு அங்க உள்ள நடக்குது. அது சரியா தப்பான்ற அடுத்த பிரச்சனை. ஆனா நாட்டு மக்களுடைய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் சார்ந்த பிரச்சனை, அதுக்கு நீங்க வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்டா இல்ல. அதைத்தான் இன்னைக்கு சண்முகம் அவர்கள் கேட்கிறாரு. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, லைட்டா கேட்ட மாதிரியே இருந்தது. லைட்டா தான் கேட்பாங்க, என்னைக்குமே ஹெவியாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க ஹெவியா கேட்டு இங்க மட்டும் கேட்டாங்க, இங்க கேட்கறாங்க. இங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. இப்ப இங்க என்ன அமைச்சர் இருப்பாரு, ராதாவர்ஜனா சொல்லிருப்பாரு, சொல்லுவாரு. நம்ம CTR அவர்கள் இருப்பாரு, சொல்லுவாரு. ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப டீசெண்டா சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அங்கன்னா அப்படி வருமா உங்களுக்கு? என்ன இப்ப என்ன பண்ணணும்ன்ற நீ உங்களுக்கு சட்டசபையிலே இந்த ரேஞ்சுன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். யோசிச்சு பாருங்க, சட்டசபையில இந்த ரேஞ்சு இருக்குன்னா ஒருத்தர் அங்கிருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி வருவாருன்னா 7 தலைமுறைக்கும் எங்க அப்படின்னு நம்ம இவரு பூண்டியார் வராருல, அந்த மாதிரி வராருன்னா அப்புறம் எப்படி இருக்கும், மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால அங்க போய் சத்தமாலாம் கேட்கணும். ஒண்ணும் இல்லைங்க, அப்படி சொன்னாங்கன்னு கேட்டேன், அது ஒரு குத்தமா, நீங்க என்ன இப்படி கோச்சிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க இங்க அப்படி கிடையாது. என்ன நம்ம பருத்தி வீரன்ல கார்த்தி போவார்ல, இந்த பொண்ணு இது பண்றதுக்காக அப்படின்னு, அந்த மாதிரிதான். இப்ப நீ எனக்குள்ள முழுசா இறங்கிட்ட, இப்ப எங்க ஆத்தாளுக்கு பிடிக்கல, எங்க அப்பனுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அந்த மாதிரி வெட்டி விடு வண்டின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் இப்ப ஒரு டோன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவரு கேட்கறதுல ஒரு நியாயமான விஷயம். நீங்க வந்து அப்ப இருந்து டெண்டர் எதுவுமே நீங்க ஓப்பனா நீங்க சொல்லல, அது வந்து சுற்றறிக்கை எதுவுமே நீங்க ஓப்பனா சொல்லல, அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. சோ முட்டரசனுக்கும் ஒரு பதில் கொடுத்தாச்சு. தம்பி போங்க தம்பி, போய் ஓரமா போய் நில்லுங்க அப்படின்னு. என்ன 1 பைசாக்கு வந்து தங்கம் தராங்களா, 1 கிராம் தங்கம் தராங்களா தம்பி, எந்த கடையில வாங்குறீங்கன்னு சொன்னா நானும் அங்க ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சிடலான்னு பாக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில கேட்டிருப்பாரு. நகைச்சுவை. உங்களுக்கு தான் பணம் மேலாம் பெரிய ஆசை இருக்காது, அப்புறம் என்ன நீங்க நகை வாங்கி என்ன பண்ண போறீங்க? பணம் காசு மேல உங்களுக்கு நகை மேலதானே. நீங்க தான் வாங்குற சம்பளத்தை கூட கம்பெனில கொடுத்துருவீங்க, அதனால அது மேலாம் ஆசைப்படுறோம். அதாங்க, நீங்க தான் வாங்குற சம்பளத்தை கூட கம்பெனில கொடுத்துருவீங்கல்ல, கட்சி கம்பெனில. அப்புறம் என்ன உங்களுக்கு, நீங்க கட்சியில இருந்து 10 கோடியும் வாங்குவீங்க, அப்புறம் வாங்குற சம்பளத்தையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுவீங்க. அப்புறம் எப்படிதான் குடும்பம் நடத்துறது? வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு டீல தான் இருக்கணும். தோழர் வாங்க ஒரு டீ குடிப்போம், தோழர் வாங்க ஒரே ஒரு இட்லி சாப்பிடுவோம், தோழர் வாங்க 2 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூடாது, 2 இட்லிக்கு நம்ம பசிக்கு மேல சாப்பிடறதெல்லாம் மத்தவங்களுக்கு. பார்த்தாச்சு இதெல்லாம் கத்தி படத்திலேயே பார்த்தாச்சு. அப்ப கூட நாங்க சொல்லி கேட்கல, கத்தி படத்துல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாங்க, எதுல சொன்னா யார் சொன்னா கேட்பாங்களோ அதுலதான் சொல்ல முடியும். ஃபேக்ட். அப்புறம் எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. மைண்ட்ல நினைச்சுங்க, நான் ரீட் பண்ணி பாக்குறேன். அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. எதுன்னு சொல்லுங்க.
எதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வழக்கு, குளத்தூர்ல தோத்தது உலகத்துக்கே தெரியும். இந்த வழக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அவசர வழக்க. ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கேன் நானு, எனக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்குது. நான் ஒரு கேஸ் போடுறேன், அதை அவசரமா எடுத்து பண்ண முடியாதுன்றீங்க. அதை தாண்டி உங்களுக்கு எல்லாம் இப்போ என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு அவர் நாளைக்கு ஜட்ஜை பத்தி கேட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்லிடுவார், முகத்தை எப்போது மூடி வைக்காது, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதுன்னு போயிடுவாரு. ஏங்க இதெல்லாம் வழக்கு, இதெல்லாம் ஒரு வழக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஏங்க நீங்க தோத்துட்டீங்கன்னு எத்தனை தடவை சொல்லணும்? நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10, 20, 30 தடவை சொல்லியிருப்பேன். நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்லயே ஒரு 30, 40 தடவை சொல்லியிருப்போம். நீங்க தோத்துட்டீங்க. ஆமா, எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? இப்போ ஒன்னும் உங்களுக்கு இதுல போய் அசிங்கப்படணும், அதானே? ஊர் அறிய போய் அசிங்கப்படணும். உங்களை நான் இது வழக்கு எடுத்து நடத்துங்க, இதை விசாரிங்க நான் சொல்ல வரல, நான் ஜெயிச்சுட்டேன்னு அறிவிக்க சொல்ல வந்திருக்கேன். உலகத்திலேயே நீதிபதிக்கு ஆர்டர் போட்ட ஒரே ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. நான் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கலாம் இல்ல, நான் ஜெயிச்சுட்டேன்னு அறிவிங்க. அது எப்படிங்க அறிவிக்கிறது? அது அறிவிக்கலாம், அறிவிச்சு பாருங்களேன், இவர் ஜெயிச்சுட்டாருங்க அப்படின்னு. ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சரி, அறிவிக்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்கு? எப்படிங்க அந்த மிஷின்லாம் ஃபால்ட்டா இருக்குல்ல, அதுக்கு அந்த மிஷின் ஃபால்ட்னா இப்ப நீங்க என்னதான் அறிவிக்கணும். அது மிஷின் ஃபால்ட் இல்ல, எல்லாம் அப்படிதாங்க இருக்கும்னு சொல்லி தேர்தல் ஆணையர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவரு சொல்லுவாருங்க, எனக்கு தானே வழி, போற வரவெல்லாம் சும்மா என்ன சொல்றான், அப்பாவை காணோம். ஆமா, அப்பாவை காணோம், உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. தோத்துட்டாருன்றீங்க, அது எனக்கு வலியா இருக்குமா இருக்காதா? நான் திருப்பியும் சொல்றேன், சின்ன பசங்க தான், அவங்க அளவுக்கு அரசியல் எங்களுக்கு தெரியாதுதான். ஆனா திருப்பி ஒன்னே சொல்றேன், தயவு செய்து அங்க வராதீங்க. குளத்தூர்க்கா சட்டசபைக்கு இங்க அங்க ஜெயிச்சு நான் வரேன், குளத்தூர்ல நான் ஜெயிச்சு வரேன் அப்படின்லாம் தயவு செய்து அங்க வராதீங்க. அங்க ஏற்கனவே புரட்டி போட்டு அடிச்சு உங்க பையனே வரது கிடையாது. இல்ல இப்ப பாத்துருப்பாரு, சட்டமன்றம் நடக்கிறதெல்லாம் பாத்துருப்பாரு. பாத்துமா போய் வழக்கு போட்டீங்க? இல்ல, ஆமா, இதுக்கு மேல நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு மேல எந்த ஒரு எலெக்ஷன்லயும் இவர் நிக்க, கவுன்சிலரா கூட நிக்க கூடாது. ஏங்க அதாவது இப்பயாவது ஆதவர்ஜனாவே இதுதான் ஆதவர்ஜனா வச்சுங்களேன், அவரோட தொடர்ந்து வச்சுங்களேன், புசி பக்கத்துல உட்காந்து அமைதி சும்மா இருங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, தளபதி நம்மளதான் பாத்துட்டு இருக்காரு, அப்புறம் பிடிச்சி நம்ம தான் ஏறு அமைதியா இருங்கன்னு இருப்பாரு. அப்பாலாம் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்க, கையெடுங்க முதல்ல அப்படின்னு முதல் இதுவே போட்டதுக்குரிய பொதுச் செயலாளருக்கு தான். இப்பவே என்ன திமுக பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும், வேலை செஞ்சவன் எனக்கு தெரியும்டா. திமுக ஏன் கட்சிப்பா, அதான் சொல்றேன், உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றேன். அதுதான், முதல்ல கையெடுங்க, சும்மா தேய்ச்சின்னு அவர்லாம் உட்காந்துட்டாருன்னா வெறி ஆயிடுவாரு. ஆதவெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, நம்ம சிஎம் பாட்டுக்கு அமைதியா அப்படி உட்காந்துருவாரு. இல்ல அவர் பாட்டு உட்காந்து பாப்பாரு. உதயநிதி அவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாகிறாங்க. அப்பா வந்துட்டாருன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் ஏங்க அது மக்களுக்கு வருங்க சாஃப்ட் கார்னர், இவருக்கு வராதுங்க. இவர் வெறியில இருக்காரு, இன்னைக்குதான் போட்டு, ஏன்னா தெரிஞ்சு போச்சு, பேசுறது எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது, எல்லாம் எடுத்து போடுறாங்க, நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க, லைவ் போதுன்னு தெரியுது. அப்பனா ஆகணும்னா ஒருத்தர் போட்டு அந்த அடி அடிப்பீங்க, புரியல? ட்ரெண்ட் ஆகுது, ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுதுன்னா போட்டா ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது இல்லையா, உங்களுக்கு லைவ் போகுதுன்றது தெரியுது. அப்போ உங்களுக்கு நல்ல சான்ஸ், எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கீங்க, இப்படி பண்ணி, ஏன்னா இப்போ சேனல்ஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டிஆர்பி எகிருது. ஏன்னா இந்த பக்கம் சீரியல் அது இதுன்னு எதுவுமே இல்ல. இப்போ பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, இந்த கொத்தூஸ் பத்திரிகையாளர்களும் சரி, இவங்களுக்கே என்ன ஆகுதுன்னா, என்ன நம்ம ஆளுங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, இவங்களை எப்படி சமாளிக்கிறது, இவங்களை எப்படி காப்பாத்தி கூப்பிட்டு வர்றது அப்படின்ற பஞ்சாயத்து தான் இருக்கு. அதனால இவங்களும் சேர்ந்துட்டு அது லைவ் போடாதீங்க, அது லைவ் போறதுனால நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க. அதனால தான் நாங்க ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது, இங்க இருந்து திட்டிகிட்டே இருப்போம். திருப்பி சபாநாயகர் பாத்துட்டு இங்க பாக்குறதுக்குலாம் அங்க இருக்க மாட்டாரு, அவர் வேற இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. ஆமா, ஐயோ இங்க என்ன பண்ற, நான் இங்க பார்க்கவே இல்ல, இல்ல இங்கதான் சும்மா வந்து எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காரு. நீ எந்த கட்சி கேட்டாரியா, பாத்தீங்களா? ஆமா, நீ யாரு நண்பன் பாத்திருக்கீங்களா? அங்க இருந்து இவரு மனோபால வர்றாரு, சார் குட் மார்னிங் அப்படின்னு சத்யராஜ் சொல்றாரு, நான் தான் பர்மனன்ட் ஸ்டாஃப், பர்மனன்ட் லைப்ரரி, ஆல் தி பெஸ்ட். அந்த மாதிரி தான். அவர் யாரு, நீங்க எந்த கட்சி, முதல்ல அதிமுகவா திமுகவா, ஏன் மாறி மாறி உட்காந்துருங்க, உட்காருங்கன்ற ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க அப்படி அந்த மாதிரிதான். அப்போ அவர்லாம் ஐயாலாம் பெரிய ஐயாலாம் உட்கார்ந்தாருன்னா என்ன ஆகும்னு பாருங்க. நம்ம இதுல சண்டை கொலையில வர மாதிரிதான், விஷாலுக்கு எலிவேஷன் கொடுப்பாருல, இந்த பெரிய ஒரு பின்னாடி உட்காந்துட்டு, நம்ம ரத்தம் இல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குது அப்படிலாம் சொல்லணும்.
ஆக முதலமைச்சருக்கு முன்னாள் முதலமைச்சரும் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் பேசிக்கொள்ள வேண்டும். சபைநாயகத்தை கருத்து கருதி மற்ற யாரும் வாயை திறக்க கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சீரியஸா ஒருவேளை ஆதவ வந்து சிஎம் பேசக்கூடாது, நீங்க அவர் அப்படிலாம் பேசாதீங்க தப்புன்னு சொன்னார்னா இதை விட சின்னதா இருக்கிற டிவிக்கு ரமேஷ்ட போயிடும். ரமேஷும் இல்லன்னா அடுத்து இருக்கிற இவரு கீர்த்தனா கிட்ட போகும். கீர்த்தனாவும் பேசணும்னா ராஜ்மோகன் இருக்காரு, ராஜ்மோகனுக்கு இல்லன்னா பர்வேஸ் கிட்ட போகும். பர்வேஸ் இல்லன்னா டிகே பிரபு, டிகே பிரபு இல்லன்னா அடுத்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. விஜய் சரவணன் எல்லாம் விட்டீங்கன்னா சொல்ல வந்து அந்த மூலையில உட்கார்ந்து இருப்பாரு விஜய் சரவணன். அவன் அதெல்லாம் நான் உங்களை நானே டீல் பண்ணிக்குவேன், நீங்க இங்க வாங்க கொஞ்சம், நீங்க தான் டெல்டா காரரா அப்ப நாங்க இல்லையா அப்படின்னுவாரு. அவரு இல்லைன்னா பாய் இருக்காரு, முஸ்தபா இருக்காரு, இப்படின்னு ஆட்கள் இருக்காங்க. சேஃப்டி வராம இருக்கிறது, வந்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை, அவ்வளவுதான். வேற என்னமோ பாவங்க அப்பா வர முடியாதுன்னா கொளத்தூர்ல இருந்து தெரியல, மற்றபடி இடைத்தேர்தல் எங்கேயா நின்னாருன்னா அப்பயும் கான்ஃபிடென்ட் ஐயா, அப்பயும் தோத்துட்டாருன்னா அந்த வழி எப்படி அவர் தாங்குவாரு? அது என்ஆர் இளங்கோ தான் சொல்லணும். யாரு? என்ஆர் இளங்கோ. அவரு தானே தோத்துட்டா போய் வழக்கெல்லாம் போய் போடுவாரு, மிஷின் சரியில்லை, இந்த மிஷின்ல ஃபால்ட்னுவாரு. அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வழி அவர் எப்படி இருக்கு. இந்த யோகி பாபு படத்துல எப்படி இருக்கு உங்க மனநிலைமை, இல்லங்க இல்ல உங்க நிலைமை இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வாங்கல, அந்த மாதிரிதான் பேசி பேசி வந்து இப்பவே நிறைய நடக்குதான். ஒன்னும் முடியலையா, எதுவும் போனை போட்டு கேட்டு எப்படி how is it possible, நம்ம எப்படி தோத்தோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா. ஏன்னா இப்ப எப்படியும் உயர்நீதிமன்றத்துல திருந்திட்டான்ற மாதிரி அவரே வந்து மன்னிப்பு கேட்டார். ஆமா தோல்வி நம்மளுதுதான், நம்ம வந்து அன்னைக்கு எழுதி கொடுத்தவன் வேற, செயற்குழு கூட்டத்தில் எழுதி கொடுத்தவன் வேற, நம்ம தோத்துட்டோம்னு ஒத்துக்குங்க இங்க ஒத்துக்குங்கன்னு இங்க க்ளோஸ் பண்ணி இன்னொரு அன்னைக்கு லீவு போட்டான் போல, அவன் போய் எழுதி கொடுத்துருக்கான். தோத்ததுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பண்ண தப்புக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து இது பண்றாங்க. மக்கள் எப்ப தப்பு பண்ணாங்க? மன ரீதியா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேங்க, ஆனா சட்ட ரீதியா நான் வந்து போராடி தான் அவன், நான் ஜெயிச்சு தான் அவன். அதான் சொல்றேன், நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, 8000 இல்ல 12,000 வரப்போகுது. அப்ப இன்னும் வேதனையா இருக்கும். வேணாம் கபிலா, இது நம்ம காலம் இல்ல, இறங்கிலாம் ஆடாத. பையனை பார்த்தே சொல்லுவார்ல, கண்டிப்பா சொல்லுவாங்க, உனக்கான காலம் இல்ல. நானாவது 8000 நம்பி, உனக்குலாம் 6000மோ 4000மோ தான் இருக்கு. அவருக்கு 10,000 நினைக்கிறேன். 10,000. ஆமா, அதுவும் கடைசி ரவுண்ட்ல தான் தப்பிச்சாரு. கடைசி 2 ரவுண்ட்ல நம்ம இதுலதான் வந்து கொஞ்சம் அப்படியே தப்பிச்சாரு, இல்லைன்னா அங்கேயும் துண்டு விழுந்திருக்கும். அவரும் வரலன்னா சட்டசபை இன்னும் இதை மோசமா போயிட்டு இருக்குங்க. இவர் வந்து ஜெயிச்ச ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, இங்க வந்து வரது கிடையாது. அப்பப்பதான் வராரு, 4 வாரத்தை ஏதாவது கவுண்டர் போட்டு வந்து உட்காந்துருப்பாரு, முன்னாடி வந்து உட்காந்துருப்பாரு, புதைச்சிருப்பாங்க. அவரும் 16ல 15மே தோத்து போய் அவரும் தோத்துருந்தாருன்னா இன்னைக்கு சொன்னார்ல முருகன் வந்தா கூட எங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடுவாருன்னு. அதுக்கு நம்ம பசங்க கீழே போட்டுட்டு இருக்கானுங்க அந்த மீம்ஸ்ல. வடச்சென்னையில இருக்கும்ல, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். சமுத்திரக்கணிக்கு முருகன் வேஷம் போட்டு உனக்கு அவ்வளவுதான் லிமிட். முருகனுக்கு உதிர்ந்தா ஓட்டு வந்து திமுக தான் போடுவாராம். கடவுளுக்கே ஓட்டு போடுற உரிமை கொடுத்தது யாரு? திமுக காரன். பைத்தியம். சரி, அடுத்தது தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்னைக்கும் போயிருக்காங்க மாநகராட்சியில், போயிட்டு கேட்டு கிட்டெல்லாம் உடைச்சு உள்ள பூந்து ஏதாவது ஒன்று கேட்டு வந்துடும், 2ல் 1 கேட்டுட்டு வந்துடலான்ற அளவுக்கு போராடிட்டே இருக்காங்க. ஒரே தீர்வு தான் ஜோ, ரொம்பலாம் லென்த்தால சொல்லிருந்தோம் இல்ல, முதலமைச்சரை போய் சந்திக்கணும், அவ்வளவுதான். முதலமைச்சரை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை சொன்னா தெரியாதமையா இருக்கும், தெரியும். ஆனா அவங்களுடைய போராட்டமே முதலமைச்சரை பார்க்கணும்ன்றதானே. கடந்த ஆட்சியில இதே பிரச்சனை தானே, முதலமைச்சர் எங்களை பார்க்கணும், எங்க கிட்ட பேசணும், எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லணும்ன்றதானே. அப்ப இந்த ஆட்சியிலையும் அதே பிரச்சனை தானே, முதலமைச்சரை பார்க்கணும், பார்க்க வைங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவர்தான் சொன்னாரு இங்க மாதிரி நேற்றுக்கு சாயந்தரம் சொன்னாங்கன்னா, நேற்றுக்கு சாயந்தரமே நாங்க போய் பார்க்க போறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். அது அமைச்சர்களோட. ஓகேங்க, முதலமைச்சருக்கு இந்த விஷயம் போகாம இருந்திருக்குன்றீங்களா? போகும். ஆனா அதையும் தாண்டி இது நடக்குதுன்னா அப்ப என்ன காரணம்? அப்ப வேற ஏதோ ஒரு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்கன்ற, அதனால கூட ஸ்டெப்னா இவங்களும் நீங்க இந்த வழியா தான் நீங்க குறைச்சல் கொடுக்குறீங்களான்றது கூட வேணாம். ஏன்னா இவ்வளவு தூரம் பண்றவங்களுக்கு இங்க ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஜியோவில் வந்து முடிச்சிடலாம். அது வந்து முடிச்சோம், ஓகே உங்களுக்கு 25 கேட்குறீங்களா, இதுங்க ஓகேங்க பரவாயில்ல, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க. பட் ஆனால் இது வேற யாராவது தூண்டி விட்றாங்கன்றதுனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரன்ற அந்த ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட எழும்பும். அதில் என்ன வேணாலும் பின்புலம் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம இதில் நிறைய அரசியல் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. மாறுவேஷம் போடுறவர் கூட இதில் அந்த அரசியலில் வந்து இருக்கலாம், ஓகேங்களா? அதுலலாம் இல்லை. ஆனால் கோரிக்கை நியாயமானதா?
அவங்களுடைய கோரிக்கை எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற முடியலனாலும் ஒரு சில கோரிக்கை நியாயமானதா இருக்கும்ல. நீங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களோட ஆபீஸ்ல கூப்பிட்டு பார்த்தப்பவே சில கோரிக்கைகளை பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் பண்ணலாம்ல. அதை நீங்க இப்ப இல்லைன்னா கூட இன்னும் நான் ஒரு 6 மாசத்துலயோ இல்ல நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு பண்ணி தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது வரைக்கும் இந்த இதுல நீங்க பாருங்க அப்படின்னு கூட அவர் சொல்லலாமே, தப்பு கிடையாது. இல்ல அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு உங்களே கோரிக்கை கொடுக்குறாங்கன்னா ஓகேங்க நாங்கள் ஒரு விசாரிக்கிறோம், ஒரு முடிவு எடுத்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை இப்போவே பண்ணி கொடுன்னா அதுதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்து கேட்டார்ல இவர் எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்டார்ல, அந்த கர்நாடகாவில் 3 பேர் சுட்டு வந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, எல்லாம் இதாயிருச்சு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, அது பண்ணி இப்பதான் போஸ்ட்மார்ட்டமே வந்திருக்கு, அது என்னன்னு இனிமேல் தான் விசாரிச்சு எல்லாம் இது பண்ணி அது சொல்லலன்றதான் அந்த அவசரத்துல தான் அந்த துக்கம் தாங்காம தான் அவர் கிளம்பிட்டாரு. ஆமா, ஐயோ தமிழர் இப்படி ஆயிட்டாங்களே, சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்களே, நம்ம ஆட்சியில் இது மாதிரி ஒண்ணு கூட நடந்ததே இல்லையே அப்படின்ற துக்கத்துல தான் அவர் கிளம்பிட்டாரு. அவரை விட்டுருங்க. சிபிஐக்கு அந்த வழக்கு வந்து இப்போ சிபிஐக்கு இல்ல, இங்க சொல்றேன், இந்த இது வந்து நம்ம கடந்த ஆட்சியிலேயே அவங்க நிறைய அனுபவப்பட்டுட்டாங்க, சொல்லி அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, பைசா அதிகமாக கேட்டால் சாப்பாடு போடுறேன்றாங்க. அப்போ இந்த ஆட்சியிலே நமக்கு அது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது இந்த ஆட்சி மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. வந்தோன்னே சரி நம்மளாம் சேர்ந்து தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், அப்போ நமக்கு நல்லது சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கு. நம்மளுடைய சின்ன இதுதான், முதலமைச்சரை அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய முக்கிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசிட்டாலே வேலை முடிஞ்சிடும். இல்ல முதலமைச்சர்கிட்ட அவங்க என்ன கோரிக்கை கேட்கறாங்களோ அதை அமைச்சர்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை இயல்பா வந்து முடிஞ்சிடும். இல்ல இதுக்கான டைம் கொடுங்க, அதுக்குள்ள நாங்க செஞ்சு முடிக்கிறோம்னு சொன்னா அது வேலை முடிஞ்சிடும். ஆனா ஏதோ ஒரு ரீசன் இதுக்குள்ளார ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம்னு தோணுது. தெரியலங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பால் இது ரோட்ல யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா? எங்க ஒரு விவசாயியே இருந்தாலும் நான் அறுவடை பண்ணதான் இது வேணாம், நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கொண்டு போய் தண்ணியில ரொம்ப இல்ல எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க நான் பாலுக்காக சொல்லல, ஜெனரலா யாராவது கஷ்டப்படுறத வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. யாருக்கா யூஸ் ஆகும். ரொம்ப இதாயிட்டீங்கன்னா இப்ப தக்காளி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய தடவை பாத்திருப்பீங்க, தக்காளி எல்லாம் ஒரு பெட்டியவே ஒட்டு மொத்தமாவே 5 ரூபாய்க்கு எடுக்கிறேன் 10 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு. அப்ப அவங்க போட்டது எவ்வளோ, எடுக்கிறது எவ்வளோ, அதுக்கு என்ன செலவாகுதுன்ற தாண்டி ஒரு பெட்டியே 10 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னா அந்த 10 ரூபாய் எனக்கு வேணும், நான் சும்மா ரோட்ல கூட்டிட்டு போறேன்னு போவாங்க. அது என்னன்னா மன உளைச்சல் தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் என்னென்னவோ பண்ணி உன்ட்டு வந்து விற்கணும். அதுக்கு தான் இந்த சர்க்கார்ல ஒரு கதையை சொல்லியிருப்பாரு, ஒரு ஸ்டோரியை ஒன்று சொல்லியிருப்பாரு, தக்காளிக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பாரு, பார்த்தவங்களுக்கு தெரியும். இது ஒருத்தன்ட்ட தான் வாங்குவோம், அப்போ அவன்கிட்ட மட்டும் தான் வாங்குவோம், அப்போ இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட தான் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். இது இல்லைன்னா எப்படி என்ன ஆகுன்றதான். அப்போ எனக்கு அது வேண்டாம், நான் இந்த தொழிலே பண்ணல, விட்டுடு அப்படின்னு சொல்லி ரோட்ல இப்போ சில பேர்லாம் கொண்டு போய் பைக்கை கொண்டு போய் ஷோரூம்ல வச்சு கொளுத்திடுறாங்க. நான் 4 தடவை வந்துட்டு 5 தடவை வந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி போய் கொளுத்திடுறாங்க. இந்த டிவியை கொண்டு போய் ஷோரூம் வாசல்ல கொண்டு போய் உடைக்கிறதுல இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா இதுதான், ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமே ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கேன், இப்போதான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்றி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இது வந்தோடனே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது ஏன் அந்த நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. மேபி யாராவது அந்த மாதிரி பண்ணலாம், லைட்டா பண்ணி விட்டு நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களும் அதுதாங்க பேசுறாங்க அந்த போராட்டம் பண்றதுல. ஆமா, இப்போ வந்தவங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்களா, இது கொடுப்பாங்களா, காரு கொடுப்பாங்களா, நமக்கு மட்டும் எதுவும் பண்ண மாட்டாங்களா? இது அந்த பேரு தான் பிரச்சனையா இருக்கு. காரை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை விட்டு இருந்திருக்கலாம். யாருக்கு அந்த ஒருத்தர் கேட்டாரா அவருக்கு கார் தரேன்னு சொல்லி முடிஞ்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 4 பேர் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கும் கார் கொடுங்க, எங்க கிட்டையும் கார்ல இருப்பாங்க, ஓகேப்பா உங்களுக்கும் 4 கார் நான் வந்து அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல வேலை முடிஞ்சிருந்திருக்கும். நீங்க பெருந்தன்மையை காட்டுறேன்னு எல்லாருக்கும் கார் சொன்னீங்க. இவங்க ஆதவ அர்ஜுன் அவங்களுடைய மதர் இன் லாவுக்கெல்லாம் நீங்க கார் சொன்னீங்கன்னா அப்ப அவங்க கோவப்படுவாங்களா இல்லையா? அவங்க கிட்ட இல்லாத காரா ஒரு ஓட்டுக்கே 25,000 ரூபாய் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல தான், திருச்சி பக்கத்துல லால்குடி சொன்னாங்க, ஒரு ஓட்டுக்கே இவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்றாங்க. தெரிஞ்சு இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல பேசினாங்க இடையில, ஏதோ ஒரு இது எந்திரிச்சு பேசிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம், மற்றபடி அவங்க கேட்க வேணான்றேன். அது என்னமோ பொறாமையில பேசுற மாதிரி இருக்கா, அவங்களுக்குலாம் தூக்கி கொடுக்குறீங்க, இவங்கெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க, எனக்கு கொடுன்னு அந்த மாதிரி வாதம் வைக்கிறது. பொறாமை இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது, பொறாமைன்னு சொல்ல முடியாது. நீங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு செய்யறேன்னு சொல்றீங்க, இல்லாத நாங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம், போன வருஷத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப முதல்ல எங்களுக்கு செய்ய வேண்டியதானே. அவங்களுக்கு நீங்க அள்ளி கொடுக்குறன்ற இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுத்தீங்கனாலே 25,000 கரெக்டான ஒரு இதுதான். அதுவும் சும்மா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலைக்கு வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பட்டதாரி, ஒரு இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று முடிச்சவனா தான் அங்க வந்து வேலைக்கு வைப்பாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த இது அவங்களுக்கு கொடுக்கறதுல பிரச்சனையே இல்ல, அதுதான் சொல்லி போராடிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஆனா நம்ம அப்படி நினைக்கிறவங்க சொல்றதுன்னா, ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா, அது மாதிரி எங்களுக்கும் கொடுங்க. நீங்க அவங்களுக்கு அவ்வளவு சலுகை கொடுக்குறேன்றீங்க, அதுல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நாங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கோமே, எங்களுக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்கன்ற. நீங்க திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு வேற என்னதான் பண்ணுவீங்க?
நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே செய்ய மாட்டேன்னா உங்களை திரும்பி பார்க்கறது எனக்கு என்னதான் இருக்கு? அவங்க கேட்குறாங்களேயா, இது கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினைக்கிறாங்க. அங்கே போகிறாங்க, அமைச்சரும் பார்க்குறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே என்னன்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு அந்த டீட்டெயில் வந்து ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்காங்க. பழைய கவர்மெண்ட் மாதிரி பண்ணலல்ல, அதுக்கான அகவாசம் நீங்க பழைய கவர்மெண்ட் மாதிரி பண்ணலாம் தான். ஆனா இப்ப அவங்களுக்கு என்னன்னா நடக்காதோ, இது இப்படியே இழுத்துக்கிட்டே போகுமோ, நாங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், நாங்க போராடிக்கிட்டே இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப எங்களுக்கு இதை செஞ்சு முடிங்கன்றாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் கிட்ட இது இப்படி வாங்கிட முடியும்னு நினைக்கிறாங்க. இப்படி பண்ணா இது உங்க கொடுத்துருவாங்க, வாங்கிடலாம், இதுக்கு மேல நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இழுத்தடிக்கிறாங்க. அது ஏதோ பேச்சுவார்த்தையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இப்படி சீக்கிரம் சரியாயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை ரொம்ப நாள் நீடிக்க விடாம முன்னுரிமை இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்மளோட இதுங்க. ஏன்னா ஆளுக்கு அதுக்கப்புறம் இதே மாதிரிதான், எனக்கு இப்போ பத்தல, எனக்கு 30,000 பத்தல, எனக்கு 50,000 மாத்தி கொடுன்னு திருப்பி எல்லாருமே இப்போ என்னன்னா நம்ம இறங்கி வந்துடணும், இப்படி மாதிரி போராட்டம் பண்ணா எல்லாமே நடந்துருன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. போராட்டம் நடக்காம இருக்காது, போராட்டம் நடக்கும். நியாயமான போராட்டம் இருக்கணும். அது பொது ஜனங்களுக்கும் தெரியும் எதுக்காக இவங்க போராடுறாங்க, யார் போராடுறாங்கன்றதுல இருக்குல்ல. தூய்மை பணியாளர்கள் போராடினா அவங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்கள் நியாயமா தான் போறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து போராட ஆரம்பிக்கும் போது தெரியும் இது நியாயமானதா இல்லையான்றது தெரியும். இதனாலலாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும், கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சிடாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த ஓட்டுநர்கள் இவங்க எல்லாம் வந்து இது பண்ணாங்க, அப்படியே அப்ரூவ்டா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு, எல்லாரையும் தூக்கு, வேலையில இருந்து எல்லா ஒட்டுமொத்த எல்லா வயலையும் தூக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய ஓட்டு வங்கியே கிடையாது, அவங்க அந்த சைடே அவங்களுக்கு வந்து ஓட்டு வராதுன்றது தெரியும். அவங்க என்ன நல்லது பண்ணாலும் அவங்க ஓட்டுலாம் திமுகவுக்கு தான் போகுன்றது தெரியும். ஆனா அதனால பண்ணாங்க. ஆனா ஒரு டிசிஷன் எடுத்து புதுசா வந்தவங்க வேலைக்கு, அதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இது பண்ணி ஓகே பண்ணி மறுபடியும் அவங்களை வேலைக்கு சேர்த்தாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. அப்ப மக்களுக்கு தெரியுது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது நியாயமான போராட்டமா இல்லையா தெரியும். அதன் அடிப்படையில் தான் நடக்கும். எல்லாரும் அந்த மாதிரி போராடவும் வந்துட மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் சில இதெல்லாம் கொண்டு வரும், இதெல்லாம் பண்ணீங்கன்னா லீவ் வரும், எல்ஓபி வரும், அப்புறம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், உங்களுடைய இதுவே ஸ்பாயில் ஆகும், ஓவரால் கேரியரே ஸ்பாயில் ஆகும் பாத்துங்கன்னும் போது அப்ப எதை பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்களா கேரியரை பார்ப்பாங்க. இந்த இது இருக்கு. அதுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வேணும். இந்த மாதிரி கட்சி இல்ல தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு வலுவான. அது என்ன இளம் கலைஞரா இருக்காருல்ல? இருக்காரு, அதான் அவர் பாட்டுக்கு இருக்காரு. அப்படி இல்ல ஒரே ஸ்கிரிப்டை எடுத்து ஒரு மூணு மேடையில பேசுறவர் இல்ல. தைரியமா சும்மா வந்து டம்மி முதலமைச்சர் சொல்றதுக்கோ அமைச்சர்கள் பேர் தெரியலன்னு சொல்றதெல்லாம் இல்ல, மக்கள் பிரச்சனையை பேசுறது இங்க இருந்து வரணும். இந்த விஷயம் இங்கேயும் இருந்து வந்திருக்கிற பேர் தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். அதுல அரசியல் பண்ண தெரியணும். சும்மா ஏங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு நானும் நீங்களும் தான் படிப்பீங்க, நல்லாவே அவரை விட பெட்டரா படிப்பீங்க நீங்க, நானும் படிப்பேன். இந்த மஞ்சள் துண்டும் கண்ணாடி மட்டும் தான் மிஸ்ஸிங், அது போட்டாருன்னா கரெக்டா வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வராதா? இன்னொன்று இருக்குது, பரமக்குடி நெல்லையில் வந்து ஒலிம்பிக் சென்டர் வந்து அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் எதிர்காலங்களில் சாதி கலவரங்கள் ஏற்படுத்துவதை தடுக்க ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் சென்டரை அமைக்க உள்ளோம். இங்கு அதிகப்படியான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். சட்டப்பேரவை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. அந்த சாதி ரீதியா வந்து அங்க நிறைய வந்து நடக்குது அப்படின்றதுனால முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ்குள்ள கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னதுதான் நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். நாம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.